வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழியும் உலகமும் அழியாத மறுமையும் என்கிற தொடர் தலைப்பில நேற்றைய தினம் இந்த உலக வாழ்க்கையினுடைய கவர்ச்சி குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நமக்கு சொல்லித் தருகிறான், இந்த உலக வாழ்க்கையை எவ்வளவு அற்பமானது என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான் என்பதையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்வினுடைய கவர்ச்சிகளை நாம் எவ்வாறு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் கற்றுத்தந்த சில செய்திகளையும் நாம் அறிந்து கொண்டோம். மறுமையை விட்டும் நம்மை திசை திருப்பக்கூடிய உலக கவர்ச்சிகள்ல மிக முக்கியமான கவர்ச்சியாக பொருளாதார மோகம் இருக்கிறது. சொல்ல போனா பொருளாதார மோகம் என்கிற இந்த கவர்ச்சி தான் உலக கவர்ச்சியிலேயே. ஒரு மனிதர்கள் மறுமையை மறந்து வாழக்கூடிய மனிதர்கள் அதிகமாக தன்னுடைய உள்ளங்களிலே இடம் கொடுக்கக்கூடிய கவர்ச்சியாக இந்த பொருளாதார மோகம் தான் இருக்கிறது. எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய பல மனிதர்கள் இந்த பொருளாதாரத்தில் எவ்வளவு ஒரு சொகுசு நிலையை, மேம்பட்ட நிலையை பெற்றாலும் கூட போதும் என்கிற ஒரு தன்னிறைவு மனநிலையை நம்ம அடையிறோமா? எனக்கு இந்த பொருளாதாரம் போதுமானது, அல்லாஹ் எனக்கு போதுமான அளவுக்கு கொடுத்து விட்டான் என்கிற பொருளாதாரத்துல திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களிடத்துல இருக்குதா என்று பார்த்தால் இல்லை. எந்த மனிதர்களாக இருந்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அரிதான சில மனிதர்களை தவிர, அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய அப்படியான சில அடியார்களை தவிர பெரும்பான்மையான மனிதர்கள், இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள்? பொருளாதார விஷயத்துல எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் சரி, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற பேராசையினுடைய எண்ணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறார். அவர்கிட்ட உங்களுக்கு இந்த பொருளாதாரம் போதுமா அல்லது இதுக்கு மேலே உங்களுக்கு வேணுமான்னு கேட்டா என்ன சொல்வாரு? இல்ல இன்னும் வேணும் தான் சொல்வாரு. 10 பவுன் நகை வச்சிருக்கிற ஒரு பெண்ணிடத்துல கேட்டாலும் உங்களுக்கு இருக்கிற இந்த நகைகள், நீங்க வைத்திருக்கக்கூடிய இந்த ஆடைகள், இதெல்லாம் உங்களுக்கு போதுமானதா? அதுவும் பொருளாதாரம் தானே. உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் போதுமா, இன்னும் வேணுமான்னு அவரிடத்துல கேட்டா, இந்த நகைகள் எனக்கு பத்தாது, இருக்கிற இந்த ஆடைகள் பத்தாது, இன்னும் எனக்கு நகைகள் வேண்டும், இன்னும் ஆடைகள் வேண்டும், இன்னும் காசு பணம் வேண்டும், பொருளாதாரம் வேண்டும் என்று வேண்டும் வேண்டும் என்கிற கோரிக்கை தான் ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்தும் வெளிப்படுமே தவிர போதுங்கிற ஒரு வார்த்தை நம்மிடமிருந்து வாயிலிருந்து வருமா? சொல்ல போனா போதும்னு நம்ம சொல்லக்கூடிய இடங்களை விரல் விட்டு எண்ணிடலாம். சாப்பாடு நேரத்துல போதும்னு சொல்லுவோம். சாப்பிட்டு இருக்கும் போது இல்ல எனக்கு போதும், வயிறு நிரம்பி விட்டதுன்னு சொல்லுவோம். குடிபானங்கள் யாராவது குடிக்கிறதுக்கு தண்ணியோ பாலோ ஜூஸோ தந்தாங்கன்னா அதை குடித்து விட்டு இதுக்கு மேல எங்க வயிற்றுல இடம் இல்லை, இது போதுமானது, போதும்னு அப்ப சொல்லுவோம். யாராவது ஒருத்தவங்க நமக்கு அறிவுரை சொன்னா, ஒரு சொற்பொழிவோ ஒரு பயான் நிகழ்ச்சியில பங்கெடுத்தா நேரத்தை பார்ப்போம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சேன், 1 மணி நேரம் ஆகிவிட்டது, போதும் அப்படின்னு சொல்லுவோம். இப்படியான விரல் விட்டு எண்ணக்கூடிய சில விஷயங்கள்ல தான் நம்முடைய வாயிலிருந்து போதுங்கிற அந்த வார்த்தை வருமே ஒழிய பொருளாதார விஷயத்துல வருதா? காசு பண விஷயத்துல பொருளாதார ஆசையில நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருகிறதா? வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யக்புரு இப்னு ஆதம் வ யக்புரு மஅஹு இஸ்னானி. ஆதமுடைய மகன் வளர்கிறான், அவனிடத்தில் 2 ஆசைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன 2 ஆசை? ஹுப்புல் மாலி வ தூலுல் உம்ர். பொருளாதாரத்தை அதிகம் சேர்க்க வேண்டும் என்கிற ஆசையும், நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற ஆசையும் ஆதமுடைய மகனிடத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த துனியாவுல வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, வளர்கிறானோ, அவ்வளவுக்கு அவ்வளவு பொருளாதாரத்தின் மீதான மோகம் அவனிடத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற அந்த ஆசையும் மோகமும் அவனிடத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இது புகாரில 6421வது செய்தியில நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த நிலைதான் இன்னைக்கு இருக்கு. இன்னும் நபிகள் நாயகம் குறிப்பிடுகிறார்கள் புகாரில் 6439வது செய்தியில
லவ் கானல் இப்னி ஆதம வாதியம் மின் தஹபின், ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தினால் ஆன ஒரு ஓடை இருந்தாலும் அஹப்ப அய்யகூன லஹு வாதியானி, இரண்டு ஓடைகள் தனக்கு அவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்புவான். ஒரு ஓடைன்னா சாதாரண தண்ணீரால் ஆன ஓடை அல்ல, அந்த ஓடை முழுக்க அவனுக்கு என்னவாக இருக்கிறது? தங்கமாக இருக்கிறது. தங்கத்தினால் ஆன அப்படியான ஓடை அவனுக்கு இருந்தாலும் கூட, ஒரு ஓடை இருந்தாலும் அவன் என்ன சொல்வானா, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்குமே, ரெண்டா இருந்தா நல்லா இருக்குமே, கணக்கு ரவுண்டா போயிருக்குல. சரி, ரெண்டு கொடுத்த உடனே அதுல திருப்தி அடைவானா? ரெண்டு தங்கத்தினால் ஆன ஓடைகளை அவனுக்கு வழங்கப்பட்டு விட்டது. அப்போதாவது போதும் என்கிற வார்த்தையை சொல்வானா? இதற்கு மேல் நமக்கு இது தேவையில்லை என்று திருப்தி அடைந்து விடுவானா? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அவனுக்கு இரண்டு தங்கத்தினாலான ஓடைகள் இருந்தாலும் லபுத்தகா தாலிசன், மூன்றாவதை தேடுவான். மூணாவது இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும், எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவான். எதுவரையும் விரும்புவான்? இந்த பொருளாதார இந்த ஆசை, இன்னும் சேர்க்க வேண்டும் இன்னும் சேர்க்க வேண்டும் என்கிற இந்த ஆசை எந்த அளவுக்கு அவனுக்கு இருக்கும்? நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவனுடைய வாயை மண்ணை தவிர வேறு எதுவும் அடைத்து விடாது. கடைசியில் அவன் மௌத்தா போய் கபூர்ல கொண்டு வச்சு மண்ணள்ளி போடும் போதுதான் அதுதான் அவனுடைய வாயை அடைக்குமே தவிர, மண்ணள்ளி தானே போடுவாங்க, தோண்ட மண்ணை அள்ளி அவனுடைய கபூர்ல போடுவாங்கல்ல, அப்ப மண்ணை அள்ளி போட்டு அவனை அடைத்தால்தான் அவனுடைய ஆசையை அடங்குமே ஒழிய சாகுற வரையும் ஆசை நிற்காது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அதிகரித்துக் கொண்டேதான் இருக்க, வேணும் வேணும் என்கிற எண்ணம் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் இன்னைக்கு உள்ள நிலவரத்திலையும் பார்க்கணும். ஒருத்தருக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த ஒரு வீட்டோட ஒரு போதும் நினைப்பாரா, இன்னும் நமக்கு இன்னொரு வீடு இருந்தா நல்லா இருக்குமே, அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு அதுல நம்ம காசு பணம் சம்பாதிக்கலாமே அப்படின்னு நினைப்பாரு. இரண்டாவது வீடும் வந்து விட்டது, அதோட போதும் நினைப்பாரா, இன்னும் ஒரு வீடு வந்தால் நம்ம மகன்களுக்கு எல்லாம் தனியா வீடுகளை பிரிச்சு கொடுத்துடலாமே, மகளுக்கு ஒரு வீடு கொடுத்துடலாமே. இப்படி எத்தனை பங்களாக்கள் அவருக்கு சொந்தமானதாக மாறி போனாலும் வேணும் வேணும் நினைப்பார். இந்த பொருளாதார மோகம் குறித்து, இப்படிப்பட்ட கட்டுக்கடங்காத பொருளாதார பேராசை குறித்து நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். பொருளாதாரத்தை திரட்டிக்க, தேவையான அளவுக்கு திரட்டிக்க, மார்க்கம் அனுமதித்த வழிமுறையில திரட்டிக்க, அதுல உனக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் மறுமையை விட்டும் நீ மறக்கடிக்கப்படுகிறாயா? இந்த பொருளாதாரத்தின் மீது நீ கொண்டிருக்கக்கூடிய அந்த மோகம், ஆசை மறுமையை விட்டும் உன்னை திசை திருப்புகிறதா என்பதை நீ கவனத்தில் கொள் என்று நபிகள் நாயகம் நமக்கு எச்சரிக்கை மணி எழுப்புகிறார்கள். எப்படி நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்கன்னா, புகாரில 4015வது செய்தி, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அந்த நபி தோழரை நபிகள் நாயகம் அவர்கள் பஹ்ரைன் என்கிற நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அப்பவே அந்த நாடுலாம் இருந்திருக்கிறது, அந்த பகுதியெல்லாம் இருக்குதானே செஞ்சு அப்போதே அந்த பேர் அதற்கு இருந்திருக்கிறது. ரசூலுல்லா பஹ்ரைனுக்கு ஜிஸ்யா வரி வசூலிப்பது, அங்குள்ள பொருளாதாரங்களை எல்லாம் திரட்டுறதுக்கு அபூ உபைதா அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அந்த அப்படி அனுப்பி வைத்து அந்த ஒரு காலை அவங்க அனுப்பி வச்சாச்சு. ஒரு காலை பொழுதுல தொழுகையை நிறைவேற்றி விட்டு ரசூலுல்லா பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏனைய சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறாங்க. வளமையா தொழுகை முடிந்து விட்டால் ரசூலுல்லாவுடைய செயல்பாடு என்ன? தொழுகை முடிஞ்சா ரசூலுல்லா சுபஹ் உதயமாகிற வரையிலையும் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருப்பாங்க. சில நபி தோழர்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த பேச்சுக்களை ரசூலுல்லாவும் காது கொடுத்து கேட்பாங்க. அவங்க சிரிக்கும் போது ரசூலுல்லாவும் சிரித்துக் கொள்வார்கள். இது அன்றாட வழக்கம். அன்றைக்குன்னு பார்த்து வழக்கத்துக்கு மாத்திரமா பல நபி தோழர்கள் தொழுகை முடிந்தும் அமர்ந்திருக்கிறார்கள். அவங்க இல்லங்களுக்கு போகாம அங்க அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சுக்கிட்டே அப்படி அமர்ந்திருக்கிற சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, பஹ்ரைனில் இருந்து அபூ உபைதா வர்ற தகவல் உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த அமர்ந்திருக்கிற சஹாபாக்கள் சிரித்து கொண்டேன், அல்லாஹ்வின் தூதரே கரெக்டா சொன்னீங்க, ஆமா அவர் வர்ற தகவல் பக்கத்துல வந்துட்டாருங்கிற செய்தி எங்களுக்கு கிடைத்து விட்டது. அவர் ஜிஸ்யா வரியை வசூலித்து கொண்டு வருகிறார், பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு அரசுக்கு தேவையான கருவூலத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை எல்லாம் திரட்டிக்கிட்டு வர்றாரு. வந்துட்டாருன்னா நாங்களும் வந்துட்டோம், எங்களுக்குரிய ஹக்கு ஏதாவது கிடைச்சா அதை நாங்க வாங்கி விட்டு செல்லலாம் தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்குரிய ஹக்கை பெறுவதற்கு தான் அங்க அந்த நபி தோழர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் அதை எப்படி பார்க்கறாங்க பாருங்க. அப்படியா, நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், பக்கத்துல வந்துட்டாரு, உங்களுக்கு வந்த செய்தி உண்மையான செய்தி தான். அபூ உபைதா நெருங்கி விட்டார், பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார், நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை மாத்திரம் அல்ல, அவர்களின் வாயிலாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் நபிகள் நாயகம் சொன்ன ஒரு எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை? ஃபவல்லாஹி மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்களுக்கு வறுமை ஏற்பட்டு விடும் என்று நான் பயப்படவில்லை, வறுமை குறித்துலாம் எனக்கு பயம் இல்லை. வலாக்கினி அக்ஷா அலைக்கும்
அன் துபுசத் அலைக்கும் துன்யா கமா புசித்தத் அலா மன் கான கப்லக்கும். உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு இந்த உலகம் கவர்ச்சியாக காட்டப்பட்டு ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா, அதில் அவர்கள் போட்டி போட்டதை போல உங்களுக்கும் இந்த உலக வாழ்க்கை கவர்ச்சியாக காட்டப்பட்டு நீங்களும் இதில் போட்டி போடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். நான் வறுமையை பத்தி உங்கள் விஷயத்துல பயப்படல. நான் பயப்படுறது எதை? உலக கவர்ச்சி. அந்த உலக கவர்ச்சியில எது? குறிப்பா பொருளாதாரம். அதுல போட்டி போட்டு உங்களுக்கு முன்பு அந்த சமுதாய மக்கள் அழிஞ்சு போனாங்களே, நபி எல்லாம் குறிப்பிடுகிறார்கள், துஹுலிகக்கும் கமா அஹ்லகத்துஹும், அந்த ஆசையை அவர்களை அழித்தது அதுபோல் உங்களுக்கும் இந்த ஆசையை அழித்து விடுமோ என்கிற பயம்தான் எனக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிற இந்த செய்தி புகாரில 4015வது செய்தியா பார்க்கிறோம். எப்படிப்பட்ட மக்கள் குறித்து நபிகள் நாயகம் இந்த அச்சத்தை தெரிவிக்கிறார்கள். நபித்தோழர்கள் விஷயத்தில் மார்க்கத்துக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் மாறி வைத்த, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்கள் இருந்தாங்களே, எதுவுமே இல்லாம வந்தாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் முதல் கொண்டு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் கொண்டு ஏராளமான நபித்தோழர்கள் மக்கா என்கிற தம்முடைய சொந்த நாட்டை துறந்து மதீனாவுக்கு வந்தாங்க. அப்படி வந்த நபித்தோழர்கள் எல்லாம் அடைக்கலம் கொடுத்து, தங்களுடைய இல்லத்தை அவர்களுக்கு கொடுத்து, தங்களுடைய சொந்த வீட்டில் அவர்களை பங்குதாரர்களாக சேர்த்து, தங்களுடைய சொத்துல பல்வேறு விதமான பொருளாதாரத்தை கொடுக்க முன் வந்த கொடுத்த அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் விஷயத்தில் நபிகள் நாயகம் கவலை தெரிவிக்கிறாங்க, அச்சம் தெரிவிக்கிறாங்க. இந்த பொருளாதார மோகம், இதுல உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் போட்டி போட்டு அழிஞ்சு போனாங்களே, இந்த கவர்ச்சியில மதிமயங்கி மறுமையை மறந்து போனார்களே, அப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். நாம் எந்த அப்படின்னா இந்த பொருளாதாரத்தை பற்றி இதனுடைய ஆசை மோகம் ஒரு மனிதனை எந்த அளவிற்கு இட்டு செல்லும் என்று நபிகள் நாயகம் எச்சரிக்கை செய்யறாங்கன்னு பார்க்கணும். இன்னும் ஒரு சம்பவத்தில் பார்க்கலாம். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. அதுல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற நபி தோழர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க இடத்துல கேட்கிறாங்க, இதா ஃபுத்திஹத் அலைக்கும் ஃபாரிஸ் வ ரூம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உள்ளிட்ட பல நபி தோழர்கள் இருக்கிறாங்க. அவங்க இடத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இதா ஃபுத்திஹத் அலைக்கும் ஃபாரிஸ் வ ரூம், பாரசீகம் ரோமபுரி போன்ற நாடுகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக ஆக்கப்பட்டு விட்டால், அல்லாஹ் அந்த நாடுகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக்கி தந்து விட்டால், ஐயோ கௌமின் அன்தும், நீங்க எப்படிப்பட்ட கூட்டமா இருப்பீங்க, எத்தகைய சமுதாயமாக நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த சஹாபாக்கள் கூட்டத்தில இருந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க தான் பதில் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்படியான ஒரு நிலை வரும்போது அல்லாஹ் சொல்லுகிற அடியார்களா நாங்கள் இருப்போம், அல்லாஹ் எங்களை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறானோ அப்படி நாங்கள் இருப்போம் என்று பணிவோடு பதில் சொல்றாங்க. நபிகள் நாயகம் அதுக்கு கேட்கிறாங்க, அப்படியா அவ கைரதாலிக்க, அப்படித்தான் நீங்க இருப்பீங்களா, அதுக்கு மாத்திரமா நீங்க இருக்க மாட்டீங்களா? இல்லை, தத்தனாஃபஸூன், அப்படியான செல்வ வளம் உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டால் நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? நான் சொல்லவா? தத்தனாஃபஸூன், போட்டி போட ஆரம்பித்து விடுவீர்கள். சும்மா தத்தஹாஸதுன், பொறாமை கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். சும்மா தத்ததாபரும், பிறகு ஒருவருக்கு ஒருவர் பிணங்கிக் கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். போட்டி பொறாமை, நீயா நானா, அப்படியான நிலையெல்லாம் ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு வரும். எப்போ? பொருளாதார வளம், செல்வ வளம் அது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற பொழுது இப்படியான நிலை ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு அதான பார்க்கிறீங்க, இந்த பொருளாதார ஆசை தானே ஒட்டுமொத்த உலகத்திலேயே இயக்கி கொண்டிருக்கிறது. உலக இயக்கத்துல பெரும்பாலான இயக்கங்கள், மனுஷனுடைய ஓட்டங்கள் எல்லாமே எதை நோக்கி? துனியாவில் பொருளாதாரம் என்கிற அந்த இலக்கை நோக்கித்தானே. பொருளாதாரத்தின் பின்னால்தானே அவன் சென்று கொண்டிருக்கிறான், அதுக்காகத்தானே கஷ்டப்படுறான், அதுக்காகத்தானே இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கிறான். பொருளாதார ஆசைங்கிறது நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கையை நம்ம சாதாரணமாக நினைக்க இயலாது. உண்மையிலேயே அல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய நிலைதான் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் நடைபெறக்கூடிய குற்றங்கள்ல 90% குற்றம் எதை மையப்படுத்தியது? எந்த பேர்ல அந்த குற்றங்கள் நடக்குது, எந்த பேர்ல அப்படியான தவறுகள் சமூகத்தில் நிகழ்கிறது? பொருளாதார ஆசையின் பின்னணியில் தான் அந்த குற்றங்கள் தவறுகள் எல்லாம் நிகழ்கிறது என்பதை நம்ம கண்கூட பார்க்கணும். அடுத்தவனை ஏமாத்துறான், பொருளாதார மோசடி பண்றான், அளவு நிர்வையில மோசடி பண்றான், பொருட்களை தவறான பொய்யான பொருட்களை எல்லாம், தவறான பொருட்களை எல்லாம், மட்டமான பொருட்களை எல்லாம் விற்பனை செய்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இதுதான் அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிற இந்த படைப்பு எதனால் ஏற்படுகிறது? மோசடி செய்யக்கூடிய ஒரு நிலை எதனால் ஏற்படுகிறது? பொருளாதார ஆசை தானே. அடுத்தவன் இருந்து பணத்தை எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், நமக்கு பணம் வந்தால் போதும், அது எந்த வழியில் வருகிறது அது தேவையில்லை. அதுதான காரணமா இருக்கு. வட்டி மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒண்ணு, ஹராம் என்று அல்லாஹ்வால் அல்லாஹ்வின் தூதரால் நமக்கு சொல்லப்பட்ட ஒண்ணு.
இறைவனுடைய கடுமையான கோபத்திற்குரிய ஒரு பொருளீட்டுகிற முறைதான் வட்டி. அப்படிலாம் இருந்தும், அப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்டும் சில முஸ்லிம்கள் அந்த வட்டியிலே ஈடுபடுறாங்கல்ல. என்ன காரணம்? பணம் வருதுங்கிற காரணம் தானே. வட்டியின் மூலமாக நமக்கு பணம் வருகிறது. வங்கியில வட்டி அடிப்படையில் பணத்தை நம்ம போட்டோம்னா அது நமக்கு நிறைய லாபம் கிடைக்கிறது. ஒரு நபருக்கு வட்டி அடிப்படையில் கடன் கொடுத்தால் அதுல நமக்கு பல லாபம் கிடைக்கிறது. காசு பணம் வருகிறதுங்கிற காரணத்தினாலதான வட்டியை சரி கண்டு அதுல பலர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப வட்டி அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல ஈடுபடுவதற்கும் இந்த பொருளாதார ஆசைதான் காரணமாக இருக்கிறது. குடும்பத்துல பிரிவு ஏற்படுவதற்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள பிரிவாக இருந்தாலும், அண்ணன் தம்பி போன்ற சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற, தந்தை மகன் போன்ற உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரிவுகளுக்கு கூட பொருளாதாரம் ஒரு காரணமாக வந்து நிற்குதா? வெகு காலம் அந்யோன்யமாக அன்போடு பாசத்தோடு வாழ்ந்திருப்பார்கள். திடீரென்று ஒரு பொருளாதார பிரச்சனை வரும், ஒரு சொத்து பிரச்சனை வரும். அந்த சொத்து பிரச்சனையின் போது ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்ளக்கூடிய, கணவன் மனைவியை பகைத்துக் கொள்ளக்கூடிய, தந்தை மகனை பகைத்துக் கொள்ளக்கூடிய, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தங்களுக்கு மத்தியில் பகை உணர்வை வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இந்த சொத்து ஆக்கிடுதா? பொருளாதார பிரச்சனை குடும்பத்தை பிரிக்கிறது பாருங்க, உறவுகளை பிரிக்கிறது, பகைமைகளை வளர்த்துக் கொள்கிறது, கொலை வரைக்கும் செல்கிறது. உலகத்தில் நடைபெறுகிற ஏராளமான கொலைகள், அந்த கொலைகள்ல பல கொலைகளுக்கு எது காரணமா? காசு பணம் தானே. காசு பணம் கிடைக்குது, அது நம்மளை விட இவன் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறான், அவன் முன்னேறக்கூடாது, நமக்கு தான் எல்லாமே வரணும், நம்ம தான் பொருளாதாரத்துல அதிக நிலையை அடையணும் என்ற போட்டி அடிப்படையில தானே பல கொலைகள் நடக்கிறது. அப்ப இந்த பொருளாதார ஆசை மார்க்கம் நமக்கு என்னென்ன வரம்புகள் எல்லாம் சொல்லி இருக்கிறதோ அத்தனை வரம்புகளையும் உடைக்க செய்யக்கூடிய ஒரு ஆசை. மார்க்கத்தின் எல்லா வரம்புகளையும் மீறி போக வைக்கக்கூடிய, அதை மறுமை மறக்கிறது. ஹலாலு ஹராமு இதையெல்லாம் மறந்து பணம் எந்த அடிப்படையில வருகிறது, அல்லாஹ் அனுமதித்த வழிமுறையில வருதாங்கிறதுலாம் யோசிக்காம நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்களே, யஅதி அலன்னாசி ஸமானுன், மக்களிடம் ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்ஹு மா ஸத மின்ஹு, அந்த காலத்துல எந்த மனிதனும் தான் எப்படி சம்பாதிக்கணும் என்பதை பொருட்படுத்த மாட்டான். அமினல் ஹலாலி அமினல் ஹராம், இது ஹலாலா ஹராமா, அல்லாஹ் எனக்கு இதை அனுமதிச்சிருக்கிறானா அல்லது அல்லாஹ் எனக்கு இதை தடை செய்திருக்கிறானா என்றெல்லாம் பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். புகாரில 2059வது செய்தி. பணம் எனக்கு வந்தா சரி, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த காலத்தை இன்னைக்கு நம்ம அடைஞ்சிருக்கிறோமா இல்லையா? இதுல அந்த மறுமையை மறக்கக்கூடிய, மறுமையை மறந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வுகள். ஒவ்வொருவரும் நம்ம இந்த பொருளாதாரம் தொடர்பாக அல்லாஹ் நமக்கு என்ன அறிவுரை சொல்றான், இந்த பொருளாதாரத்தை எப்படி பார்க்க சொல்றான், உலகத்தை எப்படி பார்க்க சொன்னா என்பதையெல்லாம் நம்ம பார்க்கணும். பொருளாதார கவர்ச்சி மறுமையை மறக்க செய்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி இது குறித்து அல்லாஹ் நமக்கு தனியா பல அறிவுரைகளை முன்வைக்கிறான். குர்ஆன்ல அல் முனாஃபிகூன் என்கிற அத்தியாயத்துல 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோரே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய குழந்தை செல்வங்களோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் திசை திருப்பி விட வேண்டாம். திசை திருப்புற அளவுக்கு நீ ஆசையை வளர்த்துக்காத. பொருளாதாரத்தை தேடிக்க, உனக்கு தேவையான அளவுக்கு தேடிக்க, போதுமான அளவுக்கு தேடிக்க. அல்லாஹ்வை மறந்து செயல்படுற அளவுக்கு, மறுமையை மறந்து செயல்படக்கூடிய அளவுக்கு நீ பொருளாதாரத்தை தேடாத. அப்படி ஆசை உனக்கு ஏற்பட்டு விட வேண்டாம். உமைய பால் தாளிக்க, யார் அப்படி செய்வார்களோ, அல்லாஹ் மறந்து மறுமையை மறந்து பொருளாதாரம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு யார் போவார்களோ, அவர்கள் நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். இந்த பொருளாதாரத்தை உலக கவர்ச்சி என்று நமக்கு சொல்கிறான். அல் கஹஃப் என்கிற அத்தியாயம் 46வது வசனம், அதுல அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், பொருளாதாரமும் குழந்தை செல்வங்களும் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகள். அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க, என்ன வார்த்தை இது? கவர்ச்சி. இந்த கவர்ச்சி உன்னை ஏமாற்றுவதற்கு முனையும். இந்த கவர்ச்சி அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு, அல்லாஹ்வுடைய அருளை விட்டு உன்னை தூரமாக்க முயற்சிக்கும். நீ தேவையான அளவுக்கு இதை நீ திரட்டிக் கொள்ளலாமே ஒழிய அல்லாஹ் மறக்கிற அளவுக்கு நீ போயிடாத. இன்னும் 3வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன், மனிதர்களுக்கு பெண்களை விரும்புவதும் குழந்தைகளை அதிகமாக விரும்புவதும் மனிதர்களுக்கு கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் பட்டியல் போடுறான், வேறு எதெல்லாம் மனுஷனுக்கு கவர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லும் போது, ஒல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினதஹபி ஒல் ஃபில்லா, தங்கம் வெள்ளிய குவியல் குவியலாக சேர்க்க வேண்டும் என்கிற ஆசையும் மனுஷனுக்கு ஊட்டப்பட்டிருக்கு. மனுஷன் எதை விரும்புறான்? தங்கம் வெள்ளி,
இதையெல்லாம் கொஞ்சமா சேர்த்தா பத்தாலும் குவியல் குவியலாக சேர்க்க வேண்டும் என்று அந்த எண்ணமும் மனிதனுக்கு கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒல் ஹைலில் முசவ்வமா உயர்ந்த குதிரைகள், அடையாளமிடப்பட்ட குதிரைகள், உயர்ந்த குதிரைகளை எல்லாம் தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று மனுஷன் விரும்புகிறான். ஒல் அன்ஆமி இன்னும் கால்நடைகள், ஒல் ஹர்சி விளைநிலங்கள். அந்த காலகட்டத்தில் கால்நடைகளும் இன்ன பிற குதிரைகள்லாம் பயணிப்பதற்குரிய வாகனங்களாக இருந்தது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பயணிக்கிற வாகனங்கள் எது? பைக்கு, காரு. இதையெல்லாம் அதிகமாக சேர்த்து வைக்கணும்னு விரும்புகிறானா? அதுக்கு கார் வைக்கிறதுக்கே தனி இடங்களை எல்லாம் ஒதுக்குற அளவுக்கு மனுஷன் அந்த பொருளாதாரத்தை எல்லாம் திரட்டுறான்ல. அது அல்லாஹ் சொல்றான், இது கவர்ச்சியா மனுஷனுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. எந்த கார் வச்சிருக்கிறோம்ங்கிறதையே கவர்ச்சியாக, தங்களுடைய அந்தஸ்தாக, தங்களுடைய பெருமையாக காட்டக்கூடிய மக்கள் சமகாலத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம எந்த வாகனத்தை வச்சிருக்கிறோம்? இளைஞர்கள் எல்லாம் பாருங்க, சாதாரண பைக்ல அவங்களுக்கு ஒரு இழுக்கு நண்பர்கள் வட்டாரத்தில் அது ஒரு பெருசா சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன செய்யறது? பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பல ஆயிரங்களை 80,000 90,000 அளவுக்கு செலவு பண்ணி நல்ல சொகுசான பைக்குகளை வாங்கி கொண்டு அதை நமக்கு வீட்டுக்கு முன்னால நிறுத்தினா தான் நமக்கு கௌரவம். சாதா பைக்கு வாங்கினோம்னா டிவிஎஸ் 50 அது நமக்கு கௌரவம் இல்லை. ராயல் என்ஃபீல்டு மாதிரி ஒரு சொகுசான பைக் வாங்கணும். அதை விடவும் என்னென்ன சொகுசுகள் இருக்கிறதோ அப்படியான சொகுசு வாகனங்களை நம்ம வீட்டுக்கு முன்னால கொண்டு நிறுத்துறது தான் நமக்கு கௌரவம், கண்ணியம் நினைக்கிறாங்களா? அதை தேடி போகிறார்களா? அதை பெறுவதற்காக வேண்டி மார்க்கத்தின் வரம்புகள் எல்லாம் மீறுகிறார்களா? அல்லாஹ் மறந்து போறாங்களா? அது அல்லாஹ் அங்க குட்டு வைக்கிறான். அது கௌரவமா? அது உனக்கு கவர்ச்சியா காட்டப்பட்டிருக்கிறது. அது கௌரவம் அல்ல, அது ஒரு சோதனை. அது அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்றான். இதையெல்லாம் சொல்லிவிட்டு குறிப்பிடுகிறான், தாலிக மத்தாஉல் ஹயாத்தி துன்யா, இவைகள் யாவும் நீ சேர்க்கிற தங்கம், வெள்ளி, கால்நடைகள், வாகனங்கள் எல்லாமே இந்த உலகத்தினுடைய அற்ப சுகம். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் தான் அழகிய திரும்புதல் உள்ளது, அவன்கிட்ட இருக்குது. நீ மறுமை நாள்ல அல்லாஹ் ஒழுங்கான முறையில் வணங்கி வழிபட்டு மரணித்தால் மறுமையில் அல்லாஹ் உனக்கு திரட்டி வைத்திருப்பான் பாரு, அல்லாஹ் உனக்கு தயாரித்து வைத்திருப்பான்ல, அந்த செல்வம் தான் உனக்கு அழகிய செல்வம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்கிறான். அல் அன்ஃபால் என்கிற அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய குழந்தை செல்வங்களும் உங்களுக்கு ஒரு ஃபித்னா, ஒரு சோதனை. பாருங்க, நம்ம எதை கண்ணியம் நினைக்கிறோமோ அதை அல்லாஹ் நமக்கு எப்படி கற்றுத்தரான்னு பாருங்க. வானத்தை, பூமியை, உலகத்தை நம்மளை எல்லாம் படைச்சது யாரு? அல்லாஹ் தானே. செல்வங்கள் எல்லாம் படைச்சது யாரு? அல்லாஹ் தானே படைச்சா. அந்த அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான், மூமின்களுக்கு கற்றுத்தருகிறான், எப்படி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு பார்வையை நமக்கு முன் வைக்கிறான். எது? இதெல்லாம் நீ கண்ணியம்னு பார்க்காத, இதெல்லாம் உயர்வு என்று நீ பார்க்காத. அல்லாஹ் உனக்கு கொடுத்தா பெற்றுக்கொள், மார்க்கத்தில் உள்ள வழிமுறைகளை நீ அடைந்தால் அது வேறு. ஆனா இது நீ பார்க்கறத எப்படி பார்க்கணும்? இது கண்ணியம், பெரிய கண்ணியம், பெரிய உயர்வு, அப்படி பார்க்காம ஃபித்னா என்று பார். இவைகள் எல்லாம் சோதனை. நம்ம பார்வை அப்படி இருக்கா? ஒருத்தர் பொருளாதாரம் அதிகமா வழங்கப்பட்ட செல்வந்தரா இருக்கிறார், அவரை நம்ம சோதிக்கப்படுறாருன்னு பார்க்கிறோமா? வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும்பா, அப்படியான எண்ணம் தானே நமக்கு வருது. அப்படியான எண்ணத்திற்கு உட்படக்கூடியவர்களாகத்தானே மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு மனுஷனா நம்ம இருக்கணும். பாரு எவ்வளவு செல்வம், அது சோதனை நினைச்சா அப்படி நினைப்போமா? அல்லாஹ் திருக்குரான்ல இன்னும் சொல்கிறான், அல் ஃபஜ்ர் என்கிற அத்தியாயம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம், ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்கிற விதமாக, அவனை சோதிக்கிற விதமாக அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை எல்லாம் கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு பல அருக்குடைகளை வழங்கினால் அவன் சொல்கிறான், ரப்பி அக்ரமன், என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். பாருங்க, எனக்கு எவ்வளவு செல்வம், எனக்கு எவ்வளவு அருக்குடைகள், அல்லாஹ் என்னை ரொம்ப கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். அதே அடியானை சோதிக்கிற விதமாக வாழ்வாதாரத்தை அவனுக்கு நெருக்கி கொடுத்தா, குறைத்து கொடுத்தால் அப்ப சொல்லுகிறான், என்னுடைய இறைவன் என்னை கேவலப்படுத்திட்டான். ரெண்டுமே சோதனை தானடா. உனக்கு நான் அதிகமாக கொடுத்ததும் சோதனை, இப்போது குறைத்து வழங்குவதும் சோதனை. அதிகமாக கொடுக்கும் போது உன்னை நான் கண்ணியப்படுத்திட்டேன் என்று சொல்கிறாய், குறைவாக வழங்கி சோதிக்கும் போது என்னுடைய இறைவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான். பாருங்க, எனக்கு எதுவுமே இல்லை, அவனுக்கெல்லாம் நிறைய இருக்கிறது, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு பொருளாதாரம் குறைவாக இருக்கிறது, அல்லாஹ் என்னை கண்டுகொள்ளவில்லை, அல்லாஹ்வுக்கு இரக்கம் இல்லை, அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திட்டான்னு சொல்றானே, அது என்ன கண்ணியத்துக்குரிய அளவுகளான்னு அல்லாஹ் கேட்கிறான். இந்த வசனத்தின் வாயிலாக
அல் ஃபஜ்ர் என்கிற அத்தியாயம் 15, 16 ஆகிய வசனங்கள்ல பொருளாதாரத்தை பற்றியான இப்படியான ஒரு பார்வை, அது ஒரு சோதனை என்கிற பார்வையை முன்வைத்து அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றாங்க, அது என்ன கண்ணியத்துக்குரிய அளவுகோல சோதிக்கிறப்ப அதிகமாக கொடுத்து அதுவும் சோதனை, அதையும் நீ சோதனையாக பாரு, பார்த்தா உனக்கு மோகம் வராது, நீ என்ன மறந்து போக மாட்டாய், அல்லாஹ்வை மறந்து நம்ம போக மாட்டோம், மறுமையை மறந்து போக மாட்டோம், குறைவாக உனக்கு நான் வழங்கினா அதையும் சோதனை என்று எடுத்துக்கொள், பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை வரும். அதை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். அப்ப இந்த பொருளாதார ஆசை மோகம் என்பது உண்மையிலேயே நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்துல உள்ள அந்த ஆசைகளை எல்லாம் நீங்க பார்க்கணும். நம்ம எப்படி ஆசைப்படுறோம், அல்லாஹ் இதை சோதனைன்னு சொன்னதை தாண்டியும் இருந்தால் அதை பொருந்தி கொள்வது என்பது வேறு. இல்லாமல் இருக்கும்போது அதை நினைச்சு ஏங்குறது, நமக்கெல்லாம் காசு பணம் இல்லை, நமக்கெல்லாம் பொருளாதார வசதி இல்லை, நம்ம அவரை போல் இல்லை, நாம இவரை போல் இல்லை என்று இல்லாமையை கொண்டு ஏங்கி தவிக்கக்கூடியவர்களாக பல மனிதர்கள் இருக்கிறாங்களா? அப்படியான ஆசைகள் எல்லாம் வளர்த்து கொண்டவர்களாக இருக்கிறாங்களா? நபிகள் நாயகம் அவங்களே சொல்றாங்களே, மனுஷனுடைய ஆசைங்கிறது மரணத்தை தாண்டியதாக இருக்கும். நாங்கள் சஹாபாக்களுக்கு ஒரு சின்ன ஒரு கட்டம் போட்டு காட்டுறாங்க. அந்த காலத்தில் உள்ள அந்த மக்களுக்கு அந்த மக்களுக்கு விளக்குற விதமா சொல்றாங்க. அது இன்னைக்கு நமக்கும் தெளிவாக புரியக்கூடிய விதமான ஒரு பாடம். அது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்குறாங்க தெரியுமா? சஹாபாக்களுக்கு ஒரு கட்டம் போடுறாங்க, மண்ணுல ஒரு பெரிய ஒரு கட்டத்தை, சதுரமா ஒரு கட்டத்தை போட்டு நடுவுல ஒரு புள்ளி வைக்கிறாங்க. அந்த நடுவுல உள்ள புள்ளி வச்சிருந்தாங்க, அதுல இருந்து ஒரு பெரிய கோடை இழுக்கிறாங்க. சதுரத்துல உள்ள அந்த கிராஸ்ல ஒரு கோடு இருக்கும்ல, சதுரமா கோடு போடும்போது அந்த கோட்டை தாண்டி நடுவுல உள்ள புள்ளியில இருந்து ஒரு பெரிய கோட்டை இழுத்து கொண்டு போறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சதுரம் அது நடுவுல உள்ள ஒரு புள்ளி, இந்த புள்ளி தான் மனுஷன். உதாரணமா விளக்குறாங்க, இந்த புள்ளி தான் மனுஷன். அந்த சதுரத்தில் உள்ள கோட்டை தாண்டி போகுதுல, அதை சொல்றாங்க, இது அவனுடைய ஆசை, இந்த ஆசைகள் இவனுக்கு இப்படி இருக்கிறது. சதுரத்தில் உள்ள அந்த கோட்டை சொல்கிறார்கள், ஆனால் இதுதான் அவனுடைய தவணை, ஹாதா அஜலுஹு, இது அவனுடைய தவணை. ஆனால் அந்த தவணையை தாண்டி செல்லக்கூடிய கோடு என்பது ஹாதா அமலுஹு, இது அவனுடைய ஆசையாக இருக்கிறது. இவன் தன்னுடைய ஆசையை அடைந்து கொள்வதற்கு முன்பாகவே தவணையை அடைந்து கொள்கிறான், மரணத்தை அடைந்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உதாரணத்தை புகாரில் 6417வது செய்தியா பார்க்கலாம். வாழ்நாளை விட அவன் மரணிக்கிற காலம், வாழ்ற காலம் கொஞ்ச காலம், குறைவான காலம், ஆனால் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்நாளை விட அதிகமான ஆசைகளை வளர்த்து கொண்டு, துனியா வேணும், பொருளாதாரம் வேணும், அது வேணும், இது வேணும் சொல்லி ஏராளமான ஆசைகளை வளர்த்து கொள்பவனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க. அந்த யதார்த்தம் அப்படி இருக்குதுல்ல, நம்ம சாதாரணமாக ஒரு ஃபோன் வச்சுருந்தோம் நீங்க, அதோட நம்ம மனசு திருப்தி அடையாது. பக்கத்தில் உள்ளவரை பார்ப்போம், அவர் ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தாருன்னா நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஃபோன் வாங்கலாமே, நமக்கு இப்படி ஒரு ஃபோன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அதை பார்த்து நமக்கு ஆசை வரும். நாம் ஒரு பைக் வச்சுருப்போம், அல்லது வாடகை கார் வச்சுருப்போம். வெளிநாட்டில் உள்ளவங்களாம் அப்படி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோணும், சொந்தமாக கார் வச்சுருக்கிறவங்கள பார்த்து, பைக்கை வச்சுருக்கிறவர் காருக்கு ஆசைப்படுவார், வாடகைக்கு கார் வைத்திருப்பவர் சொந்தமாக ஒரு கார் வாங்கி வச்சுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பார். இந்த ஆசைகளெல்லாம் ஹலாலான வழிமுறையில் அடைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் அவற்றை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி சாதா ஃபோன் வச்சிருக்கிறவரோ ஆப்பிள் ஐஃபோன் வாங்குவார். எப்படி வாங்குவார்? வட்டி அடிப்படையில், தாங்க வட்டிக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு வாங்குறாரா? கார் வாங்குறவங்க அப்படி வட்டிக்கு வாங்குறாங்களா? பைக் வாங்குறவங்க அப்படி வாங்குறாங்க. அப்பமா ஹராம் மார்க்கம் தடுத்த ஒரு வழிமுறையிலேயாவது இந்த பொருளை நான் பெற்றாகணும், நான் ஆசைப்பட்டதை அடையணும். அப்படி அடையக்கூடிய வழிமுறை அல்லாஹ் எனக்கு அனுமதிச்சதா தடை செஞ்சதா நான் பார்க்க விரும்பல, அது எனக்கு தேவையில்லை, என்னுடைய ஆசை நிறைவேறினால் போதும் நினைக்கிறமே. இதுதானே மார்க்கத்தை மார்க்கத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலை. நபிகள் நாயகம் அவர்கள் இந்த பண்பை தான் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, திருமிதியில 2698வது செய்தியாகவும், அஹ்மதுல 15822வது செய்தியாகவும் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மா திபானி ஜாயானி உர்சிலா ஃபி கனமி, பசியோடு இருக்கக்கூடிய 2 ஓநாய்களை ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள விடும்போது அந்த ஆட்டு மந்தைகளை இந்த ஓநாய்கள் எந்த அளவுக்கு நாசப்படுத்துமோ, அப்சதலாக எந்த அளவுக்கு நாசப்படுத்துமோ, அதை விட பெரும் நாசம் எது தெரியுமா? மின் ஹிர்சில் மர்இ அலல் மாலி வ ஷரஃபில் தீனிஹி, ஒரு மனிதன் பொருளாதாரத்தின் மீது கொள்ளக்கூடிய அளவு கடந்த ஆசையும் மோகமும் அவனுடைய மார்க்கத்தை சிதைச்சிரும், அவனுடைய மார்க்கத்தை சீர்குலைத்து விடும் என்று சொல்கிறார்கள். பசி, நல்ல பசியில் இருக்கிற 2 ஓநாய், அதை ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள அனுப்பி வைக்கிறோம். ஆட்டு மந்தையினுடைய கதி என்ன, நிலை என்ன?
இந்த ஓநாய்கள் கிடைக்கிற ஆடுகளை எல்லாம் வேட்டையாடி தின்று ஆட்டு மந்தையவே நாசப்படுத்தும். ஒன்றை கூட முழுசா திங்காது. நிறைய இருக்கிறத பார்த்த உடனே ஒரு ஆட்டை தனியா தேர்வு பண்ணி அதை மட்டும் திங்குமா? அது அப்படி திங்காது. கடும் பசியில் இருக்கின்ற பொழுது, கண்ணுக்கு முன்பாக ஏராளமான ஆடுகளை காண்கின்ற பொழுது கண்ணுக்கு தெரிபவற்றையெல்லாம் வேட்டையாடும். ஒட்டுமொத்த ஆட்டு மந்தையுமே அது நாசப்படுத்திடும். அப்படியான தன்மை கொண்டதுதான் இந்த பசியோடு இருக்கக்கூடிய 2 ஓநாய்கள். அது மாதிரி அது எந்த அளவுக்கு ஆட்டு மந்தையை சீர்குலைக்குமோ, நாசப்படுத்துமோ, அதை விட ஒரு மனிதன் பொருளாதாரத்தின் மீது கொள்ளக்கூடிய பேராசை, பொருளாதாரத்தின் மீது கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அளவிலான அளவு கடந்த மோகம் அவனுடைய மார்க்கத்தை சிதைச்சு நாசமாக்கிடும். மார்க்கத்தினுடைய வரம்புகள் எல்லாம் பார்க்க முடியாத அளவிற்கு கடந்து போயிடும். மார்க்கத்தில் என்ன இது ஹலாலா ஹராமா அல்ல அனுமதிச்சிருக்கிறானா அதையெல்லாம் பார்க்க மாட்டார். மார்க்கமே பார்க்க மாட்டார். மார்க்கத்தை விட்டு விடுவார். உலகத்தின் தன்னுடைய அற்பமான ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, பொருளாதாரம் தொடர்பான தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி மார்க்கத்தை விட்டு விடுவார், மார்க்கத்தை நாசமாக்கிடுவாரு என்று நபிகள் நாயகம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அதற்கேற்பத்தான் இன்றைக்கு உள்ள பல மனிதர்களுடைய நிலைப்பாடு இருக்கு. மேலும் மேலும் ஒரு கட்டத்தில் போதுங்கிற அந்த நிலையவே அடையிறது கிடையாது. போதும், அல்லாஹ் நமக்கு பரக்கத்தா தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறானோ அந்த நிலையை நான் புரிஞ்சு கொள்கிறேன் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறோமா? அல்லது பொருளாதாரத்தை திரட்டோம்னா அல்லாஹ் ஹலால் எனக்கு எந்த வழிமுறையை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறானோ அந்த வழிமுறையில் நான் பொருளாதாரத்தை திரட்டுவேன் அப்படின்னு இருக்கிறாரா? ரெண்டும் இருக்கிறத கொண்டு போதுமாக்கிக் கொள்வதும் கிடையாது. ஹலாலான அளவோடு தம்முடைய ஆசைகளை மட்டுப்படுத்திக் கொள்வதும் கிடையாது. இன்னும் வேணும், இன்னும் அதிகமாக போகக்கூடிய ஒரு நிலை தான். அதனால தான் நீங்கள் இந்த வெளிநாட்டிலலாம் போய் எவ்வளவு சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்க. ஒரு சில சகோதரர்கள் இருப்பாங்க, கரெக்டான வேலையில் இருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க, வேலைக்கேற்ற ஊதியத்தை பெற்றுக் கொண்டிருப்பார்கள், ஃபேமிலியோட செட்டப்போடு அங்கே இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. சில நபர்கள் குடும்பத்தை விட்டு மனைவி மக்களை விட்டு அங்கே என்ன வேலைன்னு தெரியாமல் இங்கிருந்து பயணப்பட்டு போய் கிடைக்கிற வேலையை கொஞ்ச காலத்துக்கு ஓட்டுவோமேன்னு ஓட்டி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தானே பல பேர் இருக்கிறாங்க. அப்படி சிரமப்படுறதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கிறது? ஒன்று, அவர்களுடைய அந்த பொருளாதாரத்தை திரட்டி கொள்ளணுங்கிற ஒரு எண்ணம் காரணமாக இருக்கும். அல்லது வீட்டில் உள்ளவர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் அதனுடைய ஒரு எண்ணமாகத்தான் இருக்கும். பல சிரமங்களை தாண்டி பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சு இருக்கக்கூடியவர்களை சொல்றோம். ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லலை. பல பேர் சரியான வேலையில் இருப்பார்கள், போதுமான அளவுல போதுமான எண்ணத்தோடு திரட்டி கொண்டிருப்பார்கள், அது தனி, அதை விட்டு அவங்கள விட்டுருவோம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், வருஷ கணக்கில் அவர் தனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால வெளிநாட்டுக்கு போயிருப்பார். பாய் எப்போ பாய் ஊருக்கு போக போறீங்கன்னு கேட்டோம். நீங்கள் அவர் குழம்பு வேலையெல்லாம் சரியில்லை, கஷ்டமா இருக்குங்குவார். எப்போங்க ஊருக்கு போக போறீங்க? ஒன்று ஊரில் போய் நல்ல வேலையை பார்க்க வேண்டியது, போகணும் பாய், நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா போயிட வேண்டியதாங்குவார். அவர் கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா கேட்டோம்னா இல்லை ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கிளம்பிட வேண்டியது தான், அதுக்கு மேலே இங்கே நமக்கு தாங்காதுங்குவார். குழந்தை பிறந்தாச்சு, அதுக்கப்புறமாவது கிளம்பி போவாரா? அப்பவும் சொல்வார், இந்த குழந்தை பிறந்துருச்சுல அது நமக்கு கொஞ்சம் சில கடனாக போயிடுச்சு, சில செலவுகள்லாம் இருக்குது, அதை நம்ம அடைச்சிட்டோம்னா இங்கேருந்து பெட்டியை கட்டிட்டு கிளம்பிடுவோம் அப்படிங்குவார். பார்த்தா அப்படி பல வருஷம் அவருக்கு புள்ள பிறந்து அந்த பிள்ளையை கல்யாணமாகி தானும் இளமையெல்லாம் தொலைச்சி முதிய பருவத்தை அடைந்த பிறகும் அங்கேயே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார், அந்த சிரமமான வேலையை பார்த்து கொண்டிருப்பார். அப்போவும் நம்ம பார்த்தா கேட்போம், என்னப்பா இன்னும் போகலையா? இல்லைப்பா பேத்திக்கு கல்யாணம், அது முடிஞ்சிருச்சுன்னா கிளம்பிட வேண்டியதுதான். எப்படி தன்னுடைய கல்யாணம் தாண்டி மகன் கல்யாணம்லாம் போய் பேத்தி கல்யாணம் வந்துருச்சு, இப்போவும் அந்த சிரமமான அந்த வேலையை, கஷ்டமான வேலையை தான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்படியான அந்த சிரமங்களுக்கெல்லாம் என்ன காரணம்? அவ்வளவு சிரமத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய, அவ்வளவு சிரமத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை எதனால் ஏற்படுது? அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை, பொருளாதாரம், அந்த எண்ணம் தானே ஏற்படுது. இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இருக்கக்கூடிய செய்தி, அதுல சாது இப்னு அபி வக்காஸ் என்கிற நபித்தோழர் ஒட்டகத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவருடைய மகன், அவர் ஒரு வாகனத்தில் வர்றாரு, தான் மகன் தான் வர்றாரு. வரக்கூடிய மகனை பார்த்துட்டு சொல்றாரு, அஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதர் ராகிபீன், இதோ வர்றாரு, இவருடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். சொந்த மகன், தான் பெற்றெடுத்த மகன் வருகிறார். அவர் வாகனத்தில் வர்றதை பார்த்துட்டு இவர் சொல்றாரு, அஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதர் ராகிபீன், வாகனத்தில் வருகிற இவரின் தீங்கை விட்டு இறைவா உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுறேங்கிறார். அவர் வந்து இறங்கவும் தன்னுடைய தந்தை இடத்துல சொல்றாரு, என்ன நீங்க இப்படியே ஒட்டகம் ஆடு இதுல ஒட்டகத்துக்கு தானே உட்கார்ந்து இருக்கிறாங்க, இதுலயே உங்க வாழ்க்கையை கழிச்சிடலாம்னு பாக்குறீங்களா? இதுலயே உங்க வாழ்க்கையை முடிச்சிடலாம்னு பாக்குறீங்களா? மக்கள்லாம் எப்படி இல்லாம இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரம் அப்படின்னு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனாச முழுக்க பைனகும், தங்களுக்கு மத்தியில் அதிகாரம் வேண்டும் என்று போட்டி போடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, நீங்க என்ன இப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு.
அவர் எந்த நோக்கத்துல சொல்றாருன்னு தெரியல. ஆனா அந்த நபித்தோழர் அவர்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் பேசக்கூடிய இந்த பேச்சை எப்படி பார்க்கறாங்க? நம்மளை இந்த உலக ஆசையின் மீது நம்மளை தூண்டுறான், பொருளாதாரத்தை தேடணுங்கிற அந்த எண்ணத்தின் மீது இருக்கிற நிலையை கொண்டு திருப்தி அடைகிற நிலையிலிருந்து தாண்டி இன்னும் வேணும், இன்னும் இப்படியே இருந்தா போதுமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்மளை தூண்டுறான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்படி நினைப்பதனால தான் இறைவா இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து, ஆசையை தூண்டக்கூடிய ஒருத்தர் வந்துட்டார். இப்பவும் நமக்கு நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து வருவார், வர்ற தோரணையே நல்ல ஜெகஜோதியா வருவார். லீவ்ல வந்திருப்பார்ல, ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு தான் வருவார். வந்த உடனே இப்ப நம்ம பாக்குற ஆட்கள்கிட்ட என்னப்பா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, வந்துடலாம்ல. இவரு சும்மா பேச்சுக்கு சொல்லுவார், ஸ்ப்ரே நல்லா இருக்கேங்குவார், உடனே பிடிச்சிருவாரு. அதுக்கு தான் சொல்றேன் வெளிநாட்டுக்கு வாங்குறேன். இனிமேல் ஒரு வெளிநாட்டுல துபாய் ஷேகுக்கு பக்கத்துல வேலை பார்க்குற மாதிரியும், ஷேகுமார்களுக்கெல்லாம் இவர் ரொம்ப ஆலோசகராக இருக்கிற ஒரு வேலையில் இருக்கிற மாதிரி நீ வான்னு பார்க்குறவங்களெல்லாம் வான்னு கூப்பிட்டுக்கிறாரு. அவரே அங்கேருந்து பாவம் கஷ்டப்படுவார். இது மாதிரி பல பேர்களை அங்கே நீங்க வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, தூண்டக்கூடிய ஒரு நிலையை பார்ப்போம்ல, அது மாதிரி அவர் அப்படி நினைக்கிறார். நினைச்சிட்டு அப்படி சொன்ன உடனே அதுக்கு பதில் சொல்றாரு. அதைத்தான் நம்ம கவனிக்கணும். சஅத் இப்னு அபி வக்காஸ் என்கிற அந்த நபித்தோழர் தன்னுடைய மகன் அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் எந்த நோக்கத்தில் சொன்னாருங்கிறது தனி. அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு பதில் அளிக்கிறார்கள். நபிகள் நாயகம் அவர்களிடம் நான் கேட்டிருக்கிறேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த அத்தகியல் கனியல் ஹஃபிய. அல்லாஹ் ஒரு அடியாரை நேசிக்கிறான். எப்படிப்பட்ட அடியார் தெரியுமா? அவர் இறையச்சம் உள்ளவர், போதும் என்ற மனம் உள்ளவர், அல் ஹஃபிய எளிமையானவர், பகட்டு வாழ்க்கைக்கு ஆசைப்படாம, ஆடம்பர பொருளாதாரத்திற்கு ஆசைப்படாம, இருப்பவற்றை கொண்டு போதுமாக்கி கொண்டு எளிமையா வாழ்ந்துட்டு போறார்ல, அந்த நபரை, இறையச்சம் உள்ள நபரை, போதும் என்கிற மனமுள்ள அப்படிப்பட்ட நபரை அல்லாஹ் விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னாங்க. நான் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நான் கேட்டேன், எனக்கு இது போதும்ங்கிற அந்த பதிலை இந்த செய்தியின் வாயிலாக சொல்கிறார்கள். அப்ப பாருங்க எதுல கவனம் செலுத்திருக்கிறாங்க பாருங்க. ஏன்னு சொன்ன பொருளாதாரம் அதிகமா நமக்கு வழங்கப்படும் போது சில நன்மக்கள் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய திருப்திக்குரிய செயல்பாட்டிலேயே தொடர்பவர்களாக இருப்பார்கள். இன்னும் பலருடைய செயல்பாடு எப்படி மாறி போயிரும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதில் இருந்தெல்லாம் தூரமாக கூடிய ஒரு நாள் மாறி போயிடும். இஸ்ரவேல் சமுதாயத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, 3 நபர்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் சமுதாயத்தில் 3 பேர் இருந்தாங்க. வெண்குஷ்ட நோயாளி, வழுக்கை தலை கொண்ட நபர், கண் பார்வையற்ற நபர், இப்படி ஒரு 3 பேர் இருந்தாங்க. இந்த 3வரையும் அல்லாஹ் சோதிக்க விரும்பினான். என்ன சோதனை? உங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற ஆட்கள் யாரு அப்படிங்கிற சோதனைக்காக வேண்டி ஒரு மலக்கு அல்லாஹ் அனுப்புறான். வெண்குஷ்ட நோயாளி இடத்துல வர்றார். என்ன எப்படி இருக்கிறீங்க? அவர் தன்னுடைய வாழ்க்கையை புலம்புறார். என்னங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, மக்கள்லாம் என்னுடைய தோலை பார்த்து பல வாரம் பேசுறாங்க, வெறுக்கிறாங்க, எனக்கே வாழ்க்கை வெறுப்பா இருக்குது. அப்படியா, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வேற என்ன வேணும்? லவுனுன் ஹசனும், நல்ல தோல் வேணும் எனக்கு. மக்களினுடைய இந்த நிலையை பார்த்து வெறுக்கிறாங்கல்ல, இது எனக்கு மாறணும். அப்படி அவர் சொல்லுகிறார், எனக்கு நல்ல தோல் வேணும் அப்படிங்கிறார், அழகிய நிறம் வேண்டும் அப்படிங்கிறார். அப்படியா அப்படின்னு அவரை கையால தடவி, மருத்துவம் அடிப்படையில் கையால தடவும் போது அவருக்கு அல்ல மலக்கு தான் அனுப்பியிருக்கிறான், சோதிக்கிறது தான் அனுப்பியிருக்கிறான், நல்ல நிறம் கடித்து விடுகிறது. பொருளாதாரத்தில் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கிறார். வந்த மாணவர் சொன்ன உடனே எனக்கு ஒட்டகம் வேணுங்கிறார். ஒட்டகமும் வழங்கப்படுகிறது. அல்லாஹ் உனக்கு இதில் பரக்கத் செய்வானாகன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி வழுக்கை தலை நபர் அவரிடத்துலையும் வருகிறார். என்னங்க உங்களுக்கு எப்படி வாழ்க்கை எப்படி போகுது? ரொம்ப கஷ்டமா போகுதுங்க. அவருக்கு அவர் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு தலையில முடி இல்லை, இதனால மக்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அதையெல்லாம் நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்படி அவங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு தலையில முடி அதுவே போதும், அதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறாரு. அவருக்கும் அதே மாதிரி பண்ணும்போது தலையில முடி விடுகிறது. பொருளாதாரத்தில் என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்ன உடனே அப்படி அவர் மாடு தாங்கன்றார். மாடு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் உனக்கு இந்த மாட்டில் பறக்கச் செய்வானாக. கண் பார்வையற்ற நபர், அவர் தனக்கு கண் பார்வை வேணுங்கிறார். அவருக்கு கண் பார்வையை கிடைத்து கடைசியில் ஆடு அவருக்கு வழங்கப்படுகிறது. இப்படி ஒரு 3 பேர் கொஞ்ச காலம் கழிகிறது. சோதிக்கத்தானே அல்லாஹ் இதையெல்லாம் கொடுத்தான். சோதனையினுடைய முடிவுன்னு ஒன்று வரணும்ல, கிளைமேக்ஸ் வரணும்ல. சோதனையின் முடிவாக அல்லாஹ் அவர் அனுப்பலாம். ஏழ்மையான தோற்றத்தில் அவர் வர்றார். சாதாரண மனிதரை போல கேட்குற மாதிரி அவர்கிட்ட அந்த வெண்குஷ்ட நோயாளியிலிருந்து ஆரம்பிக்கிறது. அவர்கிட்ட வர்றார். சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி நான் பயணத்தில் வந்தேன், பொருளாதாரம்லாம் எனக்கு இல்லை, பொருளாதாரம் தேவைப்படுது, கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, அதுக்கு வெண்குஷ்ட நோயாளி சொல்கிறாரு, அவர் இப்போ சரியாயிட்டார். சரியானதற்கு பிறகு பார்த்தா அந்த ஒட்டகம்லாம் போகும்போது ஒரு ஒட்டகம் தானே கொடுத்தாரு. அல்லாஹ் சோதிக்கிற விதமாக கொடுக்கப்பட்ட காரணத்தினால அந்த ஒட்டகம் பெரும் மந்தையாக மாறிவிட்டது. பல ஒட்டகங்கள்
நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் வந்து குவித்து வைத்திருக்கிறார். அதிகமான அளவுல ஒட்டகங்கள் இருக்கு. அப்போ அவர்கிட்ட வந்து எனக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க, உங்களுக்கு தான் நிறைய இருக்குது, அதிகமாக இருக்குது, எனக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்ன உடனே அவர் சொல்றாரு, அது ஹுக்கூக்கு கசீரா, அதிகமான வேலை இருக்கு எனக்கு, இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிறார். வந்தவர் சொல்றாரு, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, முதல் நீங்க வெண்குஷ்ட நோயாளியா தானே இருந்தீங்க, காசு பணம்லாம் பொருளாதாரம்லாம் இல்லாம தானே இருந்தீங்க, நெருக்கடி வாழ்க்கையை தானே வாழ்ந்தீங்க, உங்களை பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்றாரு. என்ன நீங்க எப்படி பார்த்துருக்க முடியும், யாரை பார்த்து வெண்குஷ்ட நோயாளிங்கிறீங்க, அப்படிலாம் அப்படி ஒரு நோயே எங்க பரம்பரையில கிடையாது, நாங்கெல்லாம் பரம்பரையா அழகா இருந்திருக்கிறோம், நல்லா இருந்திருக்கிறோம், ஏழ்மை நிலையெல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஆரம்பத்துல இருந்தே நாங்க பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள்னு அந்த ஆரம்ப நிலையெல்லாம் மறந்து பொருளாதார மோகம் மறக்கடிக்க வைக்குது. ஒரு பேசுறதுக்கு இப்ப என்ன காரணம், ஆரம்பத்துல நல்ல உணர்வுல தான் இருந்தாரு, அதிகமான செல்வ வளம் வழங்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் மறந்து பேசுறாரு, இறைவனுக்கு நன்றி செலுத்தணுங்கிற உணர்வை எல்லாம் இல்லாம பேசுறாரு. எப்படி சொல்றாரு, இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து உள்ளதுங்க, நாங்களாம் அப்படி இல்லவே இல்லை அப்படிங்கிறார். வந்த வானவர் சொல்லிடுறாரு, அப்படியா, நீ ஆரம்பத்துல எப்படி இருந்தியோ அது போலவே அல்லாஹ் உன்னை மாற்றி விடுவானாக அப்படிங்கிறார். நீ சொல்வதை போலவே அல்லாஹ் உன்னை மாற்றுவானாக. ஆரம்பத்துல உண்மையிலே நல்லா இருந்தா நீ நல்லா இருந்துக்க, ஆரம்பத்துல மாற்றமாக இருந்தால் அது போன்றே ஆரம்பத்தில் இருந்த நிலையை போன்றே அல்லாஹ் உன்னை மாற்றுவானாக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ரெண்டாவது வழுக்கை தலை நபர், அவர்கிட்ட வர்றாங்க, அவர்கிட்ட அதே மாதிரி கேட்குறாங்க, உங்களுக்கு உள்ளதுல இருந்து ஏதாவது தாங்கலை அப்படின்ன உடனே அவர் சொல்றாரு, அவர் அதே மாதிரி நிறைய வேலை இருக்குங்க, உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் நமக்கு டைம் இல்லைங்க. அவர்கிட்ட கேட்ட மாதிரியே, உங்களை பார்த்த மாதிரி இருக்கேன், முதல் உங்க தலையில முடியெல்லாம் இல்லை தானே, காசு பணம்லாம் உங்களுக்கு கம்மியாக தானே இருந்துச்சு, நெருக்கடியில தானே இருந்தீங்க, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன், எங்களுக்கு எங்க பரம்பரையில இந்த பஞ்சாயத்தே யாருக்கும் இல்லைங்கிறாரு. வழுக்கத்தலைங்கிற பஞ்சாயத்தே எங்க பரம்பரையில யாருக்குமே இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு அபாண்டத்தை எங்க மேல சொல்றீங்க, நாங்கள்லாம் பரம்பரையாக பொருளாதாரத்துல செல்வ வளத்துல கொளித்து வாழக்கூடியவர்கள், ஏழ்மைனா எங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்கிறார். அப்படியா, நீங்கள் சொல்வதை போலவே அல்லாஹ் உங்களை மாற்றுவானாக. அவருக்கும் அதை சொல்லிட்டு வந்தாச்சு. கண் பார்வையற்ற நபர் அவரிடத்துல வந்து கேட்குறாங்க, ஏதாவது இருந்தா தாங்க. அவர் சொல்றாரு, ஆமா அல்லாஹுடைய பொருளாதாரத்திலிருந்து, அவர் கேட்கும் போதே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து எனக்கு எதாவது தாங்கன்னு கேட்கிறாரு. அதற்கு இந்த கண் பார்வையற்ற நபர் சொல்கிறார், மிகச்சரியாக சொன்னீர்கள், இந்த பொருளாதாரம் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த ஆட்டு மந்தைகள், எனக்குள்ள இந்த செல்வங்கள் எல்லாமும் எனக்கு அல்லாஹ் கொடுத்ததுதான். இது மட்டும் இல்ல, ஆரம்பத்தில் நான் கண் பார்வை இல்லாம இருந்தேன், குருடனாக இருந்தேன், கண் பார்வையற்றவனாக இருந்தேன், அல்லாஹ் தான் எனக்கு பார்வையும் கொடுத்தான், அல்லாஹ் தான் எனக்கு இந்த செல்வ வளத்தையும் கொடுத்தான். நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கங்க, நிச்சயமாக உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், நீங்கள் எதையெல்லாம் எடுக்கிறீர்களோ அதையெல்லாம் திரும்ப தாருங்கள் என்று நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன், கட்டாயப்படுத்த மாட்டேன், எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளுங்கிறார். அப்போதான் வந்த வானவர் சொல்றார், எனக்கு இந்த பொருளாதாரம்லாம் வேணாம், அல்லாஹ் உங்களை சோதிக்கிறதுக்கு தான் அனுப்புனான், சோதித்ததுல முந்தைய 2 நபர்கள் தோல்வியை தழுவி விட்டார்கள், அல்லாஹுடைய அதிருப்திக்கு ஆளாகி விட்டார்கள், உங்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், நீங்க அல்லாஹ்வுடைய திருப்திக்குரிய விதமாக நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சம்பவம் முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் நூல்கள்ல இடம்பெறுகிறது. இதுல இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளணும், அளவு கடந்த பொருளாதார மோகம் ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய நினைவை மறக்கடிக்க வைக்கும், இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற உணர்வை எல்லாம் மறக்கடிக்க செய்யும். அதனால ஒவ்வொரு பொழுதுலையும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆசையை நம்ம சரி செய்யணும். சரியான எண்ணத்தில் இருக்கிறோமா, பொருளாதாரம் குறித்த நம்முடைய ஆசை சரியான நிலையில் தான் இருக்கிறதா? நபிகள் நாயகம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், இன்னல் அக்ஸரீன ஹுமுல் அக்கல்லூன, செல்வத்தை அதிகமாக வைத்திருப்பவர்கள் அவர்கள் தான் குறைவானவர்கள், மறுமையில குறைவானவர்களாக இருப்பாங்க. இல்லாமன் காலபில் மாலி ஹாக்கதா வா ஹாக்கதா, இவ்வாறு தம்முடைய செல்வத்திலிருந்து செலவு செய்தவர்களை தவிர அப்படிங்கிறாங்க. அந்த செல்வம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து செலவு பண்ணியிருந்தா அதுக்குரிய நன்மை பெறுவார்கள். அதிகமான செல்வந்தர்கள், அதிகமா பொருளாதார வசதி படைத்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவங்க அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம தான் இருக்கிறாங்க, மறுமையில் அதனால் குறைவானவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரில 2388வது செய்தியா இடம்பெறுகிறது. அப்ப இது நம்மள பரிசோதிச்சு பார்க்கணும், பொருளாதார மோகம் நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு போகுது, சரியான லிமிட்ல இருக்குதா, லிமிட்டை தாண்டி நம்ம போறோமா? ஒவ்வொரு விஷயத்திலையும் சின்ன விஷயமா இருந்தாலும், பொருளாதாரம்னா நீங்க தங்கம் வெள்ளி பொற்குவியல் வைரம் வைடூரியம் அப்படிங்கிற அளவுல தான் இருக்கணுங்கிறது கிடையாது. சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, இது என்னுடைய அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் என்னை திசை திருப்புதா, தொழுகையை விட்டும் திசை திருப்புதா, மறுமையை மறக்கடிக்க செய்கிறதா, இது அவ்வப்போது சுய பரிசோதனை செய்து கொண்டிருப்பது முஸ்லிமுக்கு அவசியமானது. நபிகள் நாயகம் அவர்கள்
அதில் எந்த அளவுக்கு இதுல கவனமா இருந்தாங்க, பேணுதலா இருந்தாங்க. ரசூலுல்லாவை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில் அவ்வளவு கடல் போன்ற செய்திகள் இருக்கிறது. சின்ன விஷயங்கள்ல கூட ரசூலுல்லா எவ்வளவு கவனமா பேணுதலா இருந்தாங்கிறதுக்கு பல செய்திகளை பார்க்க முடியும். உதாரணத்திற்கு புகாரில 374வது செய்தி, 374, அதுல பாத்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல ஒரு திரை இருந்துச்சு. அந்த திரையில வேலைப்பாடுகள்லாம் இருந்திருக்கிறது, அதாவது வண்ண வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். ரசூல்லா அந்த திரையை பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த திரையை பார்த்துட்டு ரசூல்லா சொல்கிறாங்க ஆயிஷா அவர்களிடத்தில், அமீதி அண்ணா கிராமக்கி ஹாதா, ஆயிஷா இந்த திரையை அகற்று, உடனடியாக என்னுடைய பார்வைக்கு இது தெரியாமாக்க அகற்று. ஃபஇன்னஹு லா தஸாவிலு தஸாவிருஹு தஅரிது ஃபி ஸலாத்தி, இதன் வேலைப்பாடுகள் தொழுகையில் எனக்கு இடையூறு ஏற்படுத்துது, வணக்க வழிபாட்டில் இடையூறு ஏற்படுத்துது. இதில் செய்யப்பட்டிருக்கிற வண்ண வேலைப்பாடுகள்லாம் என் கவனத்தை திசை திருப்பது, உடனடியாக இதை மாற்றுங்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல பார்க்கிறோம், முஸ்லீம்ல உள்ள இன்னொரு அறிவிப்புல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல ஒரு திரை இருந்தது, அதுல பறவை ஃபீஹி திம்சாலு தாயின், அதுல பறவையினுடைய படம் அச்சிடப்பட்டிருந்தது. அந்த திரையில பறவையினுடைய உருவம் அச்சிடப்பட்டிருந்துச்சான். அதுதான் கானத் தாஹிலு இதா தஹல இஸ்தக்பலஹு, திரையினுடைய முகப்புல தொங்கி கொண்டிருந்தது. யாரும் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அந்த திரையை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அதை பார்த்த உடனே சொன்னாங்களா, ஹவ்விலி ஹாதா, ஆயிஷா இதை அகற்று, இது இந்த திரை நமக்கு தேவையில்லை, எடுத்துரு. ஏன் இன்னி குல்லமா தகல்து ஃபரைதுஹு, வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் இந்த திரையை நான் பார்க்கிறேன், தக்கர்த்து துன்யா, எனக்கு துன்யாவுடைய நினைவு வருகிறது, உலகத்தினுடைய மோகம் வருது, உலக ஆசை வருது. 2-3 நாட்கள் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அப்ப பார்த்துட்டு தன்னுடைய எண்ணத்தின் விளைவாக நபிகள் நாயகம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்றாங்க, இந்த திரையை வேண்டாம், இது எடுத்துருங்க, இதுல உள்ள அந்த வேலைப்பாடு அதெல்லாம் இருக்குல்ல, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு துன்யாவுடைய ஞாபகம் வருகிறதுங்கிறாங்க. இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான செய்தி. சின்ன விஷயங்கள், பொருளாதாரத்தில் அது அளவு கடந்த பொருளாதாரம் இல்லை, வைரம் வைடூரியம் மாதிரி உள்ள விஷயம் இல்லை, சாதாரண திரை சம்பந்தப்பட்ட விஷயம்தான். வீட்டினுடைய முகப்பில் தொங்கக்கூடிய ஒரு திரை சம்பந்தமான விஷயம்தான். அதுல கூட ரசூலுல்லாஹ் எவ்வளவு கவனம் செலுத்துறாங்க. இருக்கலாம், திரை இருக்கிறது தப்பில்லை, அது சாதாரணமா இருந்தா அது வேறு. நமக்கு இடையூறு ஏற்படுது, தொழுகைக்கு இடையூறா, வணக்க வழிபாட்டிற்கு இடையூறு பண்ணுகிறதா, மறுமையை நோக்கி நான் போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதையில் எனக்கு இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுதா, இடைஞ்சல் பண்ணுதா, இடைஞ்சல் பண்ண அது தேவையில்லை அப்படிங்கிற கவனத்தோட எவ்வளவு விழிப்புணர்வோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படியான எண்ணத்தை நம்ம வளர்த்துக் கொள்ளணும். இந்த பொருளாதார மோகம் அதிகரிப்பதற்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. காசு பணம்ங்கிற அந்த ஒண்ணுக்காகத்தானே இந்த உலகத்தில் அவ்வளவு சண்டை பிரச்சனை, மார்க்கத்தில் உள்ள வரம்புகளெல்லாம் மீறி ஹலால் ஹராம பார்க்காம போய்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு எப்படி நபிகள் நாயகம் அவரிடத்தில் பாடம் பயின்ற நபித்தோழர்கள், எவ்வளவு செல்வ வளங்கள் வழங்கப்பட்ட போதிலையும் அவர்களில் பல நல்லோர்கள் எப்படி இருந்தார்கள், இந்த காசு பணம் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு அல்லாஹ் தான் வேணும், அல்லாஹ்வுடைய திருப்தி வேணும், எங்களுக்கு மறுமை வேணும், மறுமையினுடைய வெற்றி வேணும், அப்படித்தான் இருந்தாங்க. பல நபித்தோழர்கள் அவ்வாறு இருந்தார்களா இல்லையா? நசையில ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். ஒரு சஹாபி புதுசா இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். ரசூலுல்லாஹ்விடத்துல பையத்து செஞ்சு இஸ்லாத்தை பற்றிலாம் தெரிந்து கொண்டு ஊருக்கு தன்னுடைய கிராமத்துக்கு போயிட்டார். அவர் ஒரு கிராமவாசி, தன்னுடைய கிராமத்துக்கு போயிட்டார். மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பல அந்த ஹசானாவில் உள்ள பல பொருட்கள், கருவூலங்கள், செல்வங்கள்லாம் திரளும் போது அந்த தேவையுடையவர்களுக்கு பங்கு வச்சு கொடுக்குறாங்க. இந்த பங்கை நீங்க வச்சுக்கோங்க, இந்த பங்கை நீங்க வச்சுக்கோங்க, பொருளாதாரம் தான், பொருளாதாரத்திலிருந்து பங்கு வச்சு கொடுக்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த கிராமவாசியினுடைய நினைவு வருகிறது. அப்போ அவர் ஒருத்தர் வந்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஒருத்தர் வந்தார், தேவையுடையவராக இருப்பார், கிராமத்தில் இருக்கிறாரு, அவருக்கு இந்த பங்கை கொடுத்து விட்டா என்ன அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு பங்கை ஒதுக்கி இது அந்த கிராமவாசிக்கு உரியது, இது அவரிடத்துல கொண்டு போய் கொடுங்கன்னு கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் அனுப்பிய அந்த நபரு அதை கொண்டு போய் கொடுக்க போறாங்க. கொடுத்தா அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த பொருள் எனக்கு எதுக்கு, இந்த பொருளாதாரம் எனக்கு எதுக்கு, யார் தந்தான்? முகமது நபி அவங்க தந்தாங்க. ஏன் தந்தார்கள்? அவர் என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டார்? நான் என்ன இந்த இஸ்லாத்திற்கு வந்தது இந்த காசு பணத்துக்காண்டி வந்தேன் என்று நினைத்து கொண்டாரா? உலக பொருளாதாரத்தின் மீது ஆசை கொண்டு இந்த மார்க்கத்தில் இணைந்தேன் என்று அவர் நினைத்து கொண்டாரா? இந்த காசு பணம் எனக்கு தேவையில்லை, கொண்டாங்கன்னு வாங்கி கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்துடுறார். வந்து நபிகள் நாயகம் அவர்களை சந்தித்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களை நான் பின்பற்றுகிறேன் என்றால் எதற்காக வேண்டி? நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற காரணத்தினால் உங்களை பின்பற்றுகிறேன். மா அலாஹாதா இத்தபாத்துக், உங்களை நான் பின்பற்றுகிறேன் என்றால் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், அதனால உங்களை நான் பின்பற்றுகிறேன், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய ஆசை, என்னுடைய இலக்கெல்லாம் எது? இந்த பொருளாதாரமா?
இதுவல்ல, அல்லாஹ்வின் பாதையில் நடைபெறக்கூடிய போரிலே நான் பங்கேற்க வேண்டும், அதில் நான் கொல்லப்பட வேண்டும். சாதாரணமாகவல்ல, எதிரியின் படையிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அம்பு இதோ இந்த தொண்டை குழியில அம்பு தைத்து நான் மௌத்தா போகணும். அதன் வாயில அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து மறுமையில் நான் சுவனத்திற்கு போகணும். மறுமையில் உள்ள சொர்க்கத்திற்காகத்தான் இந்த மார்க்கத்திற்கு நான் வந்தேனே ஒழிய, உங்களை பின்பற்றுகிறேனே ஒழிய நீங்கள் தருகிற இந்த அற்ப பொருளாதாரத்திற்காக கிடையாது. இந்த பொருளாதாரம்னா எனக்கு ஒரு மேட்டரா? இந்த காசு பணத்துக்கான வந்தேன், இது தேவையில்லைன்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. சொன்னது மட்டும் இல்ல, இந்த பொருளாதாரம் எனக்கு வேண்டாம்னு கொடுத்துட்டு போயிட்டார். எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. அப்ப நம்ம கூட நினைப்போம், சும்மா பேச்சு கூட அப்படி சொல்லலாம் தானே. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ச்சி அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அப்படி பேசிட்டு கொடுத்துட்டு போறாரா, ரசூலுல்லாஹ் பதிலே பேசல. பதில் பேசாம அமைதியா இறுதியில ஒரே அவர் திரும்பி போகும்போது ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் நம்மிடத்தில் உண்மை பேசியிருந்தால் அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அவர் பேசுறது உண்மையா பொய்யான்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். உண்மை பேசியிருந்தால் அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிகிறது, ஒரு போர் நடைபெறுகிறது. போர்ல பல சஹாபாக்கள்லாம் கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட உடல்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் கவலையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருந்து அதுல ஒரு உடல் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணுக்கு படுகிறது. அம்பு பாய்ந்த நிலையில் இருக்கிறது. கரெக்டா அந்த அம்பு தொண்டை குழியில பாய்ந்து இருக்கிறது. அவரை பார்த்தோன்னு அந்த உடலை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஹுவ இந்த தொண்டை குழியில அம்பை பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அன்னைக்கு நம்ம கிட்ட ஒருத்தர் இப்படி பேசிட்டு போனாரே, சொல்லிட்டு போனாரே, அவரா இருக்குமோ? சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, ஹுவ இவர் அவர் தானா? நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே அவர் தான் இவர், டவுட்டே வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், இவர் அவர்தான். உடனே நபிகள் நாயகம் அவர்கள் வானத்தை நோக்கி பார்த்து சொல்கிறார்கள், இறைவா இவர் உன்னுடைய பாதையில் புறப்பட்டு வந்தவர், உன்னுடைய திருப்தி மட்டுமே இவருக்கு நோக்கமாக இருந்தது. இப்போது கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாகி விட்டார். இன்னி ஷஹீதுன் அலா தாலிக், இவர் உன்னுடைய திருப்திக்காக மட்டுமே செயல்பட்டவர் என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நஸையில 1953வது செய்தியாக இதை நம்ம பார்க்கலாம். இப்படி பல சம்பவங்கள், பல நல்லோர்களின் வரலாறுகள், நபிகள் நாயகத்தை பின்பற்றிய நபித்தோழர்களின் வரலாறுகள், ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்காத விதத்தில் கிடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள பொருளாதார மோகத்திலிருந்து எந்த அளவுக்கு விலகி வாழ்ந்தாங்க என்பதை நம்ம பார்க்க முடியும். இது போன்ற இன்னும் பல செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியாக நாளைய தினம் நாம் அறிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அழியும் உலகமும் அழியாத மறுமையும் என்கிற தலைப்பில் தொடராக பல்வேறு செய்திகளை பார்த்து வருகிற நாம் நேற்றைய தினம் மறுமையை மறக்கடிக்க செய்யக்கூடிய உலக கவர்ச்சிகளிலேயே பொருளாதார மோகம்தான் அதிக ஆபத்தான ஒன்று என்றும், அத்தகைய பொருளாதார ஆசை குறித்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு என்னென்ன அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். உலகத்தில் வாழக்கூடிய பல மனிதர்களும் பொருளாதாரத்திற்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பொருளாதாரம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை, பொருளாதாரத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டால் மொத்த வாழ்க்கையுமே போய்விட்டது என்று கருதக்கூடிய அளவில் இன்றைக்கு பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமகாலத்தில் கூட இதை உணர்த்தக்கூடிய பல நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். உதாரணமாக கேரளாவை சார்ந்த ஒரு தொழிலதிபர் ஜோய் அராக்கல் என்பவர், இவர் துபாயில் வியாபாரம் பண்ணுறார். வியாபாரம் பண்ணுறாருன்னா எப்படிப்பட்ட வியாபாரம்? பொட்டிக்கடை வச்சு வியாபாரம் பண்ணுறதா? சின்ன அளவில் செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி உள்ள அப்படியான வியாபாரமா? அப்படி இல்லை. ஒரு வருடத்திற்கு 1000 கோடி ரூபாய் பொருளாதாரத்தை வருவாயாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் ஒரு வியாபாரம் பண்ணுறார். எண்ணெய் நிறுவனங்களுக்கெல்லாம் ஆட்களை பிடித்து கொடுப்பது என்று பல வியாபாரம். வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் வருவாய். அவருடைய மொத்த சொத்து ஒரு 10,000 கோடிக்கும் அதிகமான 15,000 கோடி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய மொத்த சொத்து. கேரளாவில் தங்களுக்கென்ற ஒரு சொகுசு பங்களாவை கட்டியிருக்கிறார். அந்த சொகுசு பங்களா தான் கேரளாவில் உள்ள வீடுகள்லேயே மிக அதிக சொகுசான ஒரு வீடு என்று சொல்லக்கூடிய அளவிலையும், அந்த மாநிலத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த பங்களாவை உயர்ந்து பார்க்கக்கூடிய, வியப்போடு பார்க்கக்கூடிய நிலையிலையும் உள்ள ஒரு பங்களாவையெல்லாம் கட்டி வைத்திருக்கிறார். இப்படியான ஒரு கோடீஸ்வரர், ஒரு பெரிய தொழிலதிபர், பல கோடிகளில் பொருளக்கூடிய ஒரு ஆள் சமீபத்தில் என்ன செய்கிறார்? துபாயில் உள்ள தன்னுடைய நிறுவன கட்டிடத்தில் 14வது மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலை செய்து கொண்டால் அந்த செய்தி மக்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது.
பெரிய கோடீஸ்வரராச்சே, பொருளாதாரத்தில் அவ்வளவு தன்னிறைவு பெற்ற ஒரு நபர், கோடிகளில் புரளக்கூடிய ஒரு ஆள், இவர் ஏன் இப்படி தற்கொலை பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது தகவல்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது சொல்கிறார்கள், கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி. யாருக்கு கடன் பிரச்சனை? வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் பொருளாதாரத்தை வருவாயாக ஈட்டக்கூடிய ஒரு நபருக்கு பொருளாதார நெருக்கடியினால தற்கொலை செய்து கொள்கிறார். அப்போ இந்த சம்பவம் எதை நமக்கு உணர்த்துகிறது? இதே மாதிரி தான் சில மாதங்களுக்கு முன்பு கஃபே காஃபி டேவினுடைய நிறுவனர் சித்தார்த்தா அவரும் தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய தற்கொலைக்கும் எது காரணமாக சொல்லப்பட்டது? கடன் பிரச்சனை தான் காரணமாக சொல்லப்பட்டுச்சு. அவருடைய மரணத்தில் பல சந்தேகங்களை எழுப்பினாலும் கூட கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, அதில் ஏற்பட்ட மன அழுத்தம், அதனால் தற்கொலை செய்து கொண்டார் என்பதாகத்தான் அது தொடர்பான பல செய்திகள் சொன்னார்கள். அப்போ இப்படி பல தொழிலதிபர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிகழ்வை அன்றாடம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகமாகவே நிகழக்கூடிய ஒன்றாக. ஏன் அப்படி நிகழ்கிறது? அவங்க தற்கொலை என்கிற முடிவை எடுப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது? பொருளாதாரத்தை தான் பெருசாக பார்க்குறாங்க. கோடிகளில் பொருளக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் ஒரு இழப்பு ஏற்படும் போது அவங்களால தாங்கிக் கொள்ள முடியலை. ஏன்? அதைத்தான் வாழ்க்கை என்று கருதுகிறார்கள். இதுதான் நம்ம மொத்த லைஃபு, இந்த பொருளாதாரம் தான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை. அதில் சின்ன ஒரு சர்க்கிள் ஏற்பட்டாலும், சிறியது ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் அதை நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது என்கிற நிலையில் செல்லக்கூடிய காரணத்தினால, அந்த பொருளாதாரத்திற்கு அளவுக்கு அதிகமான மதிப்பு கொடுக்கிற காரணத்தினால தான் பல தொழிலதிபர்கள், பல கோடீஸ்வரர்கள், பண முதலைகள் தற்கொலை என்கிற ஒரு வருத்தமான முடிவை நோக்கி செல்லக்கூடியதை பார்க்கணும். முஸ்லிம்களில் பலரும் இந்த அளவிற்கு செல்லாவிட்டாலும் அவர்களுடைய உள்ளங்கள்லையும் காசு பணம் தான் வாழ்க்கை என்கிற அந்த எண்ணம் ஓரளவு இருக்கத்தான் செய்கிறது. அப்படி நாம் நினைக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருப்போமே ஆனால் அந்த எண்ணம் நம்முடைய மறுமை வாழ்வுக்கு ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றக்கூடிய விதமாக முஸ்லிம்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும். காசு பணம் இருந்தால் பொருந்திக்கிறோம், இல்லைன்னா பெருத்த ஏமாற்றத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் நெருக்கடிக்கும் உள்ளாகிறோமே. அதெல்லாம் ஏன் ஏற்படுது? இது இருந்தால் தான் வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம்ல. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்த்தோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு முஸ்லிமாக ஈமானிய பார்வையோடு நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்திருந்தால் காசு பணம் தான் வாழ்க்கைங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுமா? உலகத்தினுடைய இன்பங்கள், பொருளாதார வசதி வாய்ப்புகள் எல்லாமே வழங்கப்பட்டிருந்துச்சா? கோடிகளில் ரசூலுல்லாஹ் புரண்டார்களா? சொகுசான வாழ்க்கையை நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்தார்களா? சொகுசு பங்களா, பெரிய வீடு, அதையெல்லாம் விட்டுருங்க. இன்றைய காலகட்டத்தில் உள்ள மனிதர்களுக்கு எது அத்தியாவசிய தேவையாக மதிப்பிடப்பட்டிருக்கிறதோ, அடிப்படை தேவைகள் என்று எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோமோ, அந்த அடிப்படை தேவைகள் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு பூரணமாக இருந்துச்சா? பூர்த்தியாகக்கூடிய அளவில் இருந்ததா? போதுங்கிற ஒரு நிலையில் ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எதை நம்ம அடிப்படை தேவைகள்னு சொல்லுவோமோ அந்த அடிப்படை தேவைகள்லையாவது ரசூலுல்லாஹ் தன்னிறைவு பெற்றிருந்தார்களா? ட்ரெஸ்ஸை எடுத்துக்கங்க, சொகுசு பங்களா அதையெல்லாம் விட்டுருவோம், ஆடைகளை எடுத்துக்கொள்வோம். ஆடை என்பது ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமான ஒன்று தானே. அந்த ஆடை என்பது ஒரு மனுஷனுக்கு போதுமான அளவுக்கு இருக்கணும்ல. நபிகள் நாயகம் அவர்களுக்கு எப்படி இருந்தது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, 2 ஆடைகளை கொண்டு வர்றாங்க. ஒரு முரட்டு வேட்டி, ஒரு போர்வை. இந்த இரண்டையும் கொண்டு வந்து காண்பித்து சொல்கிறார்கள், இவைதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆடைகள். இந்த முரட்டு வேட்டியைத்தான் நபிகள் நாயகம் அணிந்திருந்தார்கள், இந்த போர்வையைத்தான் மேலாடையாக நபிகள் நாயகம் போர்த்தி இருந்தார்கள். மேலாடைன்னு சட்டப்படலை, எதை போட்டிருந்தாங்களாம்? ஒரு போர்வையை மேலாடையாக போர்த்தி கொண்டிருப்பார்கள். முரட்டு வேட்டியைத்தான், வேட்டிங்கிறது சாஃப்டா இருக்காதான், முரட்டுத்தனமான ஆடை, அதை வேட்டியாக உடுத்தியிருந்தார்கள். குபில ஃபீ ஹாதைனி ஸௌபைனி, இந்த 2 ஆடையை உடுத்தியிருந்த நிலையில் தான் நபிகள் நாயகம் மரணிக்கவும் செய்தார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை. புகாரில 5818வது செய்தியா பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடை என்று சொல்லக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நம்ம வீடுகளில் பீரோவில் இருக்குதே அடுக்கி வைத்திருக்கிறோமே, அந்த அளவுக்கு அடுக்கி ரசூலுல்லாஹ்வுடைய ஆடைகளை கொட்ட முடியலை. பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஆடைகளை பாருங்க, மலை அளவுக்கு குவிச்சி, இதெல்லாம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆடைகள். திங்கக்கிழமைனா இந்த ஆடையை போடுவாங்க, செவ்வாய்க்கிழமை அந்த ஆடையை போடுவார்கள் அப்படின்னு காட்டியிருக்கணும்ல. விதவிதமான ஆடைகளை ரசூலுல்லாஹ்வுடைய ஆடைகள் என்று அன்னை ஆயிஷா அவர்களால் காண்பிக்க முடிந்ததா? 2 ஆடை, அதில் ஒன்று போர்வை, இன்னொன்று முரட்டு வேட்டி, இதை காண்பித்து இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை, இதை உடுத்தியிருந்த நிலையில தான் நபிகள் நாயகம் அவர்கள் மரணித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்றால் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் ஆடைகளினுடைய நிலை இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும்.
புகாரியில் 1277வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி வர்றாங்க, ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு போர்வையை கொடுத்து, அல்லாஹ்வின் தூதரே, இந்த போர்வையை என்னுடைய கையால் நான் நெய்தேன், என் வீட்டில் நான் தயார் பண்ணேன், நானே தயார் பண்ணேன், உங்களுக்காக இதை வச்சுக்கங்கன்னு சொல்லி அன்பளிப்பாக நபிகள் நாயகம் அவர்களுக்கு கொடுக்குறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். பெற்று வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வெளியே வர்றாங்க, இன்னஹா இசாருஹு, அந்த போர்வையையே கீழாடையாக உடுத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த பெண்மணி அப்போ தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு போர்வையை கொடுக்குறாங்க, அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. அந்த போர்வையை வீட்டுக்குள்ளே போயிட்டு உடனடியாக உடுத்தி விட்டு, கீழாடையாக உடுத்தி விட்டு வெளியே வருகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஆடை தேவை இருந்திருக்கிறது, எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஆடை பஞ்சம் இருந்திருக்கிறதுன்னு பாருங்க. ஒரு போர்வையை கீழாடையாக உடுத்தி கொள்ளக்கூடிய அளவு. போர்வை இன்னைக்கு யாராவது நம்ம கீழாடையாக உடுத்துவோமா? அதை வேட்டியாக, அதை ஃபேண்ட்டை நம்ம மாற்றி போடுவோமா? போர்வைங்கிறது எவ்வளோ ஒரு தடிமனாக இருக்கும், எவ்வளோ மொத்தமாக இருக்கும். அதை உடனடியாக கீழாடையாக உடுத்தி கொண்டு வருகிறார்கள் என்றால், அதுவும் தந்த உடனேயே கீழாடையாக உடுத்துறாங்கன்னா எவ்வளவு தேவை உடையவர்களாக நபிகள் நாயகம் இருந்திருக்கிறாங்க. அப்போ கூட அந்த சம்பவத்தில் பார்க்கலாம், பக்கத்தில் ஒரு சஹாபி இருந்திருக்கிறாரு. அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்விட்ட சொல்கிறாங்க, மா ஹசனுஹா, சூப்பராக இருக்கு அல்லாஹ்வின் தூதரே, இந்த ட்ரெஸ் அற்புதமாக இருக்குது, அழகாக இருக்கேன். ரசூலுல்லாஹ் பார்க்கணும், அப்படி நீயே வச்சுக்கப்பா. அவர் அழகாக இருக்குன்னு சொன்ன உடனே அழகாக உள்ளது, அற்புதமாக உள்ளதுன்னு கேட்கிற துணியில் கொள்கிறார். சொன்ன மாத்திரத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் அப்படியா, இந்த ஆடை நீங்கள் வச்சுக்கங்கன்னு உள்ளுக்குள்ளே போய் அந்த போர்வையையும் கலட்டி முன்பு உடுத்திருந்த பழைய ஆடையை உடுத்தி கொண்டு இதை உடுக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ பக்கத்தில் உள்ள மற்ற சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, என்னப்பா நீ காரியம் பண்ண, நபிகள் நாயகத்தை பற்றி உமக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டோம்னா தராமல் இருப்பாங்களா? நபி இடத்துல இப்படி சொன்னால் அவங்க என்னைக்காவது நமக்கு தராமல் இருந்திருக்கிறார்களா? கேட்டால் தான் இல்லைன்னு சொல்கிற பழக்கமே ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாது, தந்துருவாங்களே. அதை தெரிந்து கொண்டே நீ இப்படி கேட்கலாமா, இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மற்ற சஹாபாக்கள் அவரை கண்டிக்கிறாங்க. கண்டிக்கும் போது, ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய நிலையெல்லாம் அவங்களுக்கு தெரியும், தெரிந்து கொண்டு கண்டிக்கிறார்கள். அப்போ கேட்ட அந்த நபித்தோழர் சொல்கிறார், இதை நான் உடுத்தி கொள்ளணுங்கிற ஆசையிலலாம் நான் கேட்கலங்க, இன்னமா சஅல்துஹு லி தக்கூன கஃபனி, இது என்னுடைய கஃபன் ஆடையாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் கேட்டார். நபிகள் நாயகம் அவர்களிடமிருந்து இந்த ஆடையை பெற்றுக்கொண்டு இதையே என்னுடைய கஃபன் ஆடையாக நான் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் கேட்டேன் என்று சொல்கிறார். இறுதியில் அதுவே அவருடைய கஃபன் ஆடையாகவும் ஆனது என்கிற செய்தியை நம்ம புகாரில 1277வது செய்தியாக நம்ம பார்க்குறோம். இதில் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஆடை பஞ்சத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த நிலையில் நம்ம யாராவது ஒருத்தவங்க இருக்கிறோன்னு சொல்லுங்க பார்ப்போம். நபிகள் நாயகம் அவர்கள் இருந்த இந்த நிலையில் நம்மள ஒருத்தவங்க ஆடையே இல்லை, போர்வையை தான் என்னுடைய மேலாடையாக உடுத்தி கொண்டிருக்கிறேன், போர்வையை தான் பல நேரங்களில் நான் கீழாடையாக உடுத்தி கொண்டிருக்கிறேன்கிற நிலையில் உலகத்தில் ஒருத்தரை காட்ட இயலுமா? மிக அரிதான சிலரை தவிர. அவர்களுக்கும் கூட போதுமான ஆடைகள் கொடுப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறதை, போதுமான ஆடைகளை பெற்றிருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த நிலை இன்னைக்கு நம்ம பல பேருக்கு இல்லை. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே போல ஆடைகள்னு மட்டும் இல்லாமல் வீடுகளில் அத்தியாவசியமான பொருட்கள்னு வச்சுருப்போம்ல. இன்றைக்கு எந்த ஒரு மனிதருடைய வீட்டுக்குள்ளே போனாலும் அவர் வீட்டில் விருந்தாளிகள் வந்தாங்கன்னா அவங்க அமருவதற்கு சேர்கள், நாற்காலிகள் இருக்கும், அவர் படுத்து தூங்குவதற்கு, ஓய்வெடுப்பதற்கு மெத்தைகள் இருக்கும், கட்டில்கள் இருக்கும். இப்படி பல வண்ணமயமான பொருட்களை கொண்டு நம்ம வீடுகளை நம்ம அலங்கரித்திருப்போமா இல்லையா? இதெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள் தான் நம்ம நினைக்கிறோம். இப்படியான பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் என்றும் அவைகளை பெற்றவர்களாகவும் தானே நம்ம பலர் இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் எந்த அளவுக்கு பொருட்கள் இருந்துச்சு? விரிப்பு கிடையாது, கட்டில் மெத்தையெல்லாம் விடுங்க, பீரோடு அவற்றையெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. விரிப்பே கிடையாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் அவர்களை நான் சந்திப்பதற்கு சென்றேன். ஒரு பிரச்சனையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கிறதுக்கு போயிருந்தாங்க. போனால் ஒரு பாயில் ரசூலுல்லாஹ் படுத்திருந்தாங்க. அந்த பாயின் மீது விரிப்பு கிடையாது, அந்த பாயின் மீது விரிப்பு இல்லை. அந்த பாயினுடைய தழும்புகள்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய விலாப்புறத்தில் பதிந்திருந்தது. அதை பார்த்து கொண்டு சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, லவித்தஹதத்த ஃபிராஷன், நீங்கள் ஒரு விரிப்பை தேர்வு செய்திருக்க வேண்டாமா? ஒரு விரிப்பு நீங்கள் கேட்டிருந்தா நாங்கள் கொண்டு வந்திருப்போமே அப்படின்னு நாங்கள் சொன்னோம். உமர் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் பதில் அளிக்கிறார்கள், மாலி ஒலி துன்யா, எனக்கும் இந்த துன்யாவுக்கும் என்ன இருக்கிறது? நான் ஏன் உங்ககிட்ட விரிப்பு கேட்கணும்? விரிப்பு இல்லைன்னா அதனால என்ன பிரச்சனை? எப்படி ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்க. நீ கோடிகளில் உள்ளவங்க கூட பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்படும் போது ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே முடிக்கிற நிலையை தேர்வு செய்கிறார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க விரிப்பில்லைன்னா அதனால என்னங்க? மாலி ஒலி துன்யா, எனக்கும் இந்த துனியாவுக்குமான உறவு என்ன? மா மசலி ஓ மசலி துன்யா, எனக்கும் இந்த துனியாவுக்கும் இந்த உலகத்திற்குமான உறவு இல்லாக்க ராக்கிபின், ஒரு பயணியை போல,
நீண்ட பயணம் மேற்கொள்கிறார், அவருடைய இலக்கு வேறு. அப்படியான இலக்கை நோக்கிய பயணத்தில் ஓய்வு எடுக்கிற ஒரு மரத்துக்கு அருகாமையில் நிழல்ல ஓய்வு எடுக்கிறார். ஓய்வு எடுக்கிற அந்த இடத்த போய் நிரந்தரமானதுன்னு நினைப்பாரா? நான் அப்படி ஓய்வெடுக்க வந்த ஒருவன், நான் ஏன் இதையெல்லாம் பெருசாக நினைக்கணும்? ஒரு காலத்தில் இதையெல்லாம் நான் விட்டுட்டு தானே போக போகிறேன் அப்படிங்கிற பதிலை நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை அஹ்மதுல 2744வது செய்தியாக பார்க்குறோம். இதே சம்பவம் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது 4913. அதில் உமர் அவர்கள் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஈச்சம்பாயில் படுத்திருந்தாங்க. அந்த பாயின் மீது விரிப்பு எதுவுமே இல்லை. ஈச்சம்பாயினால் ஏற்பட்ட வலு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடம்புல பட்டிருந்தது. அதை பார்த்துட்டு பக்கைத்து, நான் அழுதுட்டேன், என்னால் தாங்க முடியலை. ரசூல்லாவுடைய மேனியில் இவ்வளவு தழும்புகள் இருக்கிறதே, விரிப்பு கூட இல்லாமல் ரசூல்லா கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு எனக்கு கவலை ஏற்பட்டு விட்டது. அழ ஆரம்பித்து விட்டேன். நபிகள் நாயகம் கேட்டார்கள், உமர் அவர்களே, மா யுபுகீக, ஏன் உமர் அவர்களை நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன கிஸ்ரா வ கைசர் ஃபீமா ஹுமா ஃபீஹி, கிஸ்ரா கைசர் போன்ற மன்னர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் எவ்வளோ இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், ஆனால் நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்வு நிலையை பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, சிரமப்படுறீங்க அப்படின்னு உமர் அவங்க சொல்றாங்க. அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், அம்மா தர்லா, உமர் அவர்களே, நீங்க பொருந்தி கொள்ளவில்லையா? அன் தக்கூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா, இறை மறுப்பாளர்களான அவர்களுக்கு இந்த உலகம் வழங்கப்பட்டு விட்டது, நமக்கு மறுமை வழங்கப்பட்டிருக்கிறது. நாம திருப்தி அடைய வேண்டிய வாழ்க்கை மறுமையின் வாழ்க்கைய, நாம பொருந்தி கொள்ள வேண்டிய வாழ்க்கை மறுமையின் வாழ்க்கைய, அதை நீங்க திருப்தி அடையவில்லையா என்று நபிகள் நாயகம் கேட்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போல புகாரியில இதே சம்பவம் 2468வது இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது. அதுல நபிகள் நாயகம் அவர்களிடத்துல உமர் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்ன ஃபாரிஸ ஒரு ரூம், பாரசீக ரோமபுரி நாட்டினுடைய அந்த மக்கள் எல்லாம் உஸ்யா அலைஹும், அவர்களுக்கு பொருளாதாரம் மாறி வழங்கப்பட்டிருக்கிறது. துன்யா, இந்த துன்யா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒஹும் லா யஅபுதூன அல்லாஹ், இத்தனைக்கும் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவது கூட கிடையாது. அல்லாஹ்வை வணங்காத நிலையிலையும் இந்த உலகத்தில் எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கிறாங்க, எவ்வளவு வசதி வாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான நிலை உங்களுக்கு இல்லையே, நமக்கு இல்லையே அப்படின்னு உமர் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவஃபி ஷக்கின் அந்த இப்னுல் கத்தாப், கத்தாபின் மகனே, நீங்க சந்தேகத்தில் இருக்கிறீங்களா? உலாயிக கௌமுன் உஜ்ஜிலத் லஹும் தய்யிபாத்துஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்களை பொறுத்தவரை இந்த உலகத்தில் செய்த எல்லா நன்மையான காரியங்களும் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு விரைவுபடுத்தப்படுகிறது. அப்படின்னா என்ன? அவங்களுக்கு மறுமை இல்லப்பா, அவங்க இந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை தான், நமக்கு மறுமைக்கான வாழ்க்கை. அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து விட்டது, அவர்களுக்கு மறுமையில் நல்ல வாழ்வு கிடையாது. அதனால அவங்க செஞ்ச நன்மையான காரியங்கள் அனைத்திற்கும் உண்டானதை இந்த உலகத்திலே அல்லாஹ் கணக்கு தீக்கிறான், உலகத்திலேயே அவருடைய கணக்கை அல்லாஹ் விரைவுபடுத்துகிறான். அதில் நீங்க சந்தேகத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்கிறத செய்தியை பார்க்கிறோம். இப்படியான அந்த சம்பவங்களின் போது நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நபிகள் நாயகம் எந்த நிலையில இருந்திருக்கிறாங்க பாருங்க. விரிப்பதற்கு விரிப்பு இல்லாம சாதாரண ஈச்சம்பாயில மேனிகள் எல்லாம் தழும்புகள் பதியக்கூடிய நிலையில தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. தலையணிகள் கூட பெருசா சொல்ற அளவுக்கு இல்லை. தலையணிகள்லாம் என்ன, தலையணின்னு என்ன வச்சிருந்தாங்க? பஞ்சு மெத்தைகளை தலையணிகளாக வச்சிருந்தாங்களா? நம்ம இன்னைக்கு உள்ள காலகட்டத்திலாம் ஒரு வீட்டுக்கு எவ்வளவு தலையணைகள் இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தது ஒரு தலையணை. அது போக சில பேர் பார்த்தீங்கன்னா காலுக்கு ஒன்று, இடுப்புக்கு ஒன்று, சாயிரத்துக்கு ஒன்று, தூங்குவதற்கு ஒன்று அப்படின்னு வச்சிருப்போம்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் தலையணைகளினுடைய நிலை என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, புகாரில 183வது செய்தி, இப்னு அப்பாஸ் அவங்களுடைய சின்னம்மாவை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் சின்னம்மா வீட்டுக்கு போவேன், ரசூலுல்லாஹ்வுடைய அவங்க வீட்டுக்கு. அப்போ நான் போகும்போது ஒரு தலையணையில் நாங்கள் 3 பேர் படுத்திருப்போம். எப்படி படுத்திருப்போம்? இப்னு அப்பாஸ் அவங்க குறிப்பிடுறாங்க, வல்தஜஅது ஃபி அர்லில் விசாதத்தி, தலையணையினுடைய அகல வாக்கில் நான் படுத்திருப்பேன். வல்தஜா ரசூலுல்லாஹி வ அஹ்லுஹு ஃபி தூலிஹா, அதன் நீல வாக்கில் நபிகள் நாயகமும் அவங்க குடும்பத்தை அவங்க மனைவியும் படுத்திருப்பார்கள். ஒரு தலையணையில் 3 பேர். அதனுடைய அகல வாக்கில் இப்னு அப்பாஸ் அவங்க படுத்திருப்பாங்களா, சின்ன பகுதி இருக்குல்ல அதில் இவங்க தலை வச்சிருப்பாங்களாம். அதன் பெரிய பகுதிகள் இருக்குல்ல அதில் ரசூலுல்லாவும் அவங்க மனைவி மைமூனா அவர்களும் தலை வைத்திருப்பார்களாம். ஒரு தலையணையில் 3 பேர் படுக்கிற நிலை. ஆளுக்கு ஒரு தலையணிகள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இல்லையே. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவுடைய இன்பத்தை எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கிறாங்கிறத பாருங்க. இத்தனைக்கும் நபிகள் நாயகம் அவர்கள் யார்? ஒரு வல்லரசை ஆட்சியை நிறுவி கொண்டிருக்கக்கூடிய, வல்லரசு ஆட்சிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு பெரிய மன்னர்.
இறை தூதராகவும் இருக்கிறார்கள், மன்னராகவும் இருக்கிறார்கள், ஒரு வல்லரசு ஆட்சியாளராக இருக்கிறார்கள். அப்படியான மன்னராக இருக்கக்கூடிய ஒருவருடைய நிலை இப்படி இருக்கு பாருங்க. நீ உலகத்தில் அந்த நாட்டில் எந்த ஒரு மன்னரையாவது இப்படி நீங்கள் காட்ட முடியுமா? நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய எந்த தலைவரினுடைய நிலையாவது இப்படி நீங்கள் சொல்ல முடியுமா? அவங்க ரொம்ப பரமையாளியாக இருக்கிறாரு, சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாரு, இதுதான் அவருடைய நிலை, எளிமைன்னு சொல்வதை கூட எப்படி இப்படி சொல்ல முடியுமா? முஸ்லிம்கள் நாம அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய இந்த நிலையெல்லாம் பார்த்து பாடம் படிக்கணும். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தின் மீதான மோகம் படிப்படியாக நமக்கு குறையும். உலக கவர்ச்சி ஒன்றுமே இல்லைங்கிற எண்ணம் நமக்கு மேலும் மேலும் உருவாகும். ரசூல்லா வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது சாப்பாடுக்கு ரசூல்லாவுடைய நிலை என்ன? ட்ரெஸ்ஸை விட்டுருங்க, ஆடையை விட்டுருவோம், வீட்டில் உள்ள கவர்ச்சிகரமான பொருட்கள் அதை விட்டுருவோம். சாப்பாடு முக்கியமாக இல்லையா ஒரு மனுஷனுக்கு? சாப்பாடு இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? மனிதன் செய்யக்கூடிய பல தவறுகளை நியாயப்படுத்துவது கூட ஒரு சான் வைத்த காரணம் காட்டி தானே நியாயப்படுத்துகிறான். திருடுறது, ஏமாத்துறது, மோசடி பண்ணுறது, எல்லா விதமான தவறுகளையும் நியாயப்படுத்துவதற்கு எதை சொல்லுவான்? வைத்த காரணம் காட்டிடுவான். எல்லாம் இந்த வயிற்றுக்காகத்தான், ஒரு ஜான் வயிறு அப்படிங்கிற இந்த வயிற்றை சொல்லித்தான் பல தவறுகளை நியாயப்படுத்துவார்கள். அப்போ சாப்பாடு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லாவற்றையும் விட, இருக்கிற இடத்தை விட சாப்பாடு தான் ரொம்ப தேவையான ஒன்று. அந்த உணவு தேவை ரசூலுல்லாவுக்கு எந்த அளவுக்கு பூர்த்தியாச்சு? உணவு அத்தியாவசியமாக இருக்கிற ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு தேவையில் நபிகள் நாயகம் அவர்கள் பூர்த்தி பெற்ற நிலையில் இருந்தாங்களா? அதுவும் இல்லையங்க. சாப்பாடில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னிறைவு பெறலையே. அதில் கூட சிறந்த உணவுகளெல்லாம் உட்கொண்டாங்க, விரும்பியதெல்லாம் உட்கொண்டு வாழ்ந்தார்கள். உலகத்தில் ரசூலுல்லா வாழ்ந்த காலம் முழுக்க விரும்பியதை உட்கொண்டு வாழ்ந்தார்கள்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இல்லையே. புகாரில் 6454 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, மா ஷபிஅ ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்து கதிமல் மதீனா. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மதீனாவுக்கு வந்த காலத்திலிருந்து அவங்க குடும்பத்தார்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டதே கிடையாது. மதீனாவுக்கு வந்ததிலிருந்து வயிறு முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டது கிடையாது. வயிறு முழுக்க எதை சாப்பிடல? துஆமி புர்ரின் ஸலாஸ லயாலின் திபாஅன், 3 நாள் தொடர்ச்சியாக கோதுமை உணவை சாப்பிட்டதில்லை. கோதுமை உணவு, இறைச்சியை சொல்லலை, அவங்க சாதாரண கோதுமை உணவை சொல்கிறாங்க. அந்த கோதுமை உணவை கூட 3 நாள் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் அவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டது கிடையாது. இந்த நிலை எப்போது வரையிலையும் நீடித்தது? ஹத்தா குபித, மரணிக்கும் வரையிலும் இதுதான் நிலை. நபியினுடைய நிலையும் நபிகள் நாயகம் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய நிலையும் மரணிக்கிற வரையிலையும் வயிறு நிரம்ப ஒரு 3 நாளைக்கு தொடர்ச்சியாக சாப்பிட்டது கிடையாது. இதுதான் நிதர்சனம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புகாரியில் 6455வது செய்தியிலையும் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தியிலையும் பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, மா ஷபிஅ ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமைனி, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 2 நாள் தொடர்ச்சியாக வயிறு நிரம்ப சாப்பிட்டது கிடையாது. மின் ஹுபுசின் புர்ரின், கோதுமை ரொட்டியை 2 நாள் தொடர்ச்சியாக வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை. அப்படி சாப்பிட்டு இருந்தா இல்லா வாஹதுஹுமா தம்ருன், அதில் ஒரு நாள் பேரிச்சம்பழமாக இருக்கும். ஒரு நாள் கோதுமை ரொட்டி சாப்பிட்டா இன்னொரு நாள் பேரிச்சம்பழம். ஒரு நாள்லையே 2 வேளை உணவுகள் ரசூலுல்லா முழுமையாக வயிறு நிரம்ப சாப்பிட்டது இல்லையாம். ஒரு வேளை கோதுமை ரொட்டியை சாப்பிட்டால் இன்னொரு வேளை அவங்களுக்கு பேரிச்சம்பழம் தான் உணவாக இருந்தது என்கிற செய்தியை புகாரியில் 6455வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வாழ்நாளில் பெரும்பகுதியை நபிகள் நாயகம் அவர்கள் பேரித்தம்பழத்தை கொண்டுதான் கழித்திருக்கிறார்கள். அந்த பேரிச்சம்பழங்கள் கூட ரசூலுல்லாவுக்கு அதுவும் முழுமையாக கிடைக்கல. நுஅமான் பின் பஷீர் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிற செய்தி, தம்முடைய தோழர்கள்ட்ட பிற சஹாபாக்கிட்ட சொல்கிறாங்க, அலஸ்தும் ஃபி துஆமின் வ ஷராபின் மாஷித்தும், நீங்கள்லாம் விரும்பிய அளவுக்கு சாப்பிட்றீங்க, குடிக்கிறீங்க, ஆனால் லக்கத் ரஅய்து நபியக்கும், நான் உங்கள் இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்களை பார்த்திருக்கிறேன். ஒமா எஜிது மின தக்லி மா யம்லஉ பிஹி பத்னஹு, மட்டமான பேரிச்சம்பழத்தை கூட வயிறு நிரம்புற அளவுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் பெற்றிருக்கவில்லை. நீங்களாம் விரும்பியதை சாப்பிட்றீங்க, விரும்பியதை குடிக்கிறீங்க, உணவு பஞ்சம் உங்களுக்கு பெருசாக இல்லை. ஆனால் நான் ரசூலுல்லாவை பார்த்துருக்கிறேன், வயிறு நிரம்ப சாப்பிடுவதற்கு உயர்ரக பேரித்தம்பழம் அல்ல, மட்டமான பேரித்தம்பழத்தை கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெறாமல் இருந்தார்கள். அது கூட ரசூலுல்லாவிடத்தில் இல்லாமல் பல நாட்கள் கழிந்திருக்கிறது. பேரிச்சம்பழம் கூட இல்லாமல் இருந்திருக்கிறது ரசூலுல்லாவுடைய நிலை. அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ஜு பெருநாளுக்கு நாங்கள் ஆடை அறுப்போம். ஹஜ்ஜு பெருநாளுக்கு அப்படி ஆடை அறுத்தா அதில் உள்ள அந்த ஆட்டினுடைய கால் குழம்பு, எலும்புகள், அதையெல்லாம் நாங்கள் எடுத்து வைத்துக் கொள்வோம். 15 நாட்களுக்கு பிறகு அதை நாங்கள் சாப்பிடுவோம். அந்த எலும்பை 15 நாட்களுக்கு பிறகு சாப்பிடுவாங்களாம்.
அப்போ கேட்குறாங்க, மல் தர்றக்கும் இலகி, ஏன் அப்படி செய்கிறீங்க, அந்த அவசியம் உங்களுக்கு என்ன? ஆயிஷா அவர்கள் இழுத்து கொண்டே பதிலளிக்கிறார்கள், வேறு அப்படி செய்யாமல் வேறு எப்படி செய்கிறது, நாங்கள் எங்களுக்கு குழம்போடு நாங்கள் 3 நாளைக்கு வயிறார சாப்பிட்டது இல்லையே, இறைச்சிலாம் எங்களுக்கு இல்லையே, இருந்தால் தான் நாங்கள் சாப்பிட்ருப்போம்ல. அப்போ இறைச்சிலாம் எங்களுக்கு இல்லாத காரணத்தினால இறைச்சியோடு 3 நாள் அளவுக்கு கூட வயிறார நாங்கள் சாப்பிட்டதில்லை என்கிற காரணத்தினால தான் ஹஜ்ஜு பெருநாளின் போது அறுக்கக்கூடிய அந்த ஆடுகள் அதனுடைய எலும்புகளெல்லாம் நாங்கள் எடுத்து வைத்து கொண்டு 15 நாட்களுக்கு பிறகு அதை நாங்கள் சாப்பிடுவோம். இது புகாரில் 5423. அபூ ஹுரைரா அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கூட்டத்தாரை கடந்து செல்கிறார்கள். அவங்க ஒரு ஆட்டை பொரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அபூ ஹுரைராவும் சாப்பிட கூப்பிட்றாங்க, வாங்க அபூ ஹுரைரா அவர்களே எங்களோட இணைந்து கொள்ளுங்கள், நீங்களும் சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அபூ ஹுரைரா அவங்க ஃபபா யகுல, இல்லை நான் வரல நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு போயிட்டார். போகும்போது சொல்லிக்கிட்டே போகிறாராம், சாப்பிட மறுத்துட்டாரு, வரமாட்டேன்ட்டாரு. போகும்போது சொல்கிறாராம், ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினத் துன்யா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். வலம் யஷ்பா மின் ஹுபுஸி ஷஈர், தொலி நீக்கப்படாத கோதுமையை கூட வயிறார சாப்பிட்டதில்லையே, என்ன இந்த ஆட்டிறைச்சியை சாப்பிட கூப்பிட்றாங்களே. ஒரு கவலை வந்துருச்சு. அவர் விரும்பினா போய் சாப்பிட்ருக்கலாம். அந்த நேரத்தில் அவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நினைவு ரசூலுல்லாஹ் இதையெல்லாம் கண்ணால் பார்க்கலையே, தொலி நீக்கப்படாத கோதுமையை கூட ரசூலுல்லாஹ் வயிறார சாப்பிடலையே, நம்ம போய் நான் எப்படி இதை போய் சாப்பிட்றது? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நினைப்பு அவருக்கு வந்தோடனே சாப்பிட தடுக்குது. நான் வரல அப்படின்ட்டு இந்த செய்தியை சொல்லிக்கொண்டு, இந்த தகவலை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது புகாரியில் 5414வது செய்தியாக பார்க்கலாம். நபிகள் நாயகம் அவர்கள் தொடர்புடைய இந்த செய்திகளையெல்லாம் நம்ம எந்த உணர்வோடு பார்க்கணும்? இப்படி இருந்திருக்கிறாங்களே, சாப்பாடுக்கு கூட நபிகள் நாயகம் அவர்கள் இவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. நம்முடைய நிலையை யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் நம்மளை இந்த நிலையில் வச்சிருக்கிறானா? குழம்பு கூட இல்லையங்க. நபிகள் நாயகம் அவர்கள் வீட்டார் இடத்துல சாப்பிட எதுவும் இருக்கான்னு கேட்குறாங்க, ரொட்டியை கொண்டு வைக்கிறாங்க. குழம்பு இல்லையான்னு கேட்குறாங்க, குழம்பு இல்லையே. என்ன இருக்கிறதே? வினிகர் மட்டும்தான் இருக்கு. காடின்னு சொல்லுவாங்கல்ல, வினிகர் புளிப்பு சுவையாக இருக்கும். பொருட்களுக்கு உணவுக்கு சுவையை சேர்க்கறதுக்கு, அதிகப்படுத்துறதுக்கு சேர்ப்பாங்க. அது தனி குழம்பு ஆகாது. குழம்புலையோ உணவுலையோ ருசியை கூட்டுறதுக்கு புளிப்பு சுவைக்காக வேண்டி இதை சேர்ப்பாங்க. அப்போ சொல்கிறாங்க, காடி மட்டும்தான் இருக்குது, வினிகர் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அப்படியா? அந்த வினிகரை கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க. ரொட்டி, சால்னா, குழம்பு எதுவுமே இல்லை. அந்த ரொட்டியை வினிகரில் தொட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, நம்மளாக இருந்தால் எவ்வளோ குறை சொல்லிக்கிட்டே சாப்பிடுவோம், இப்படி ஆகிவிட்டதே இப்படி ஆகிவிட்டதேன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிடுவோமே. நபிகள் நாயகம் அவர்கள் ரசித்து ருசித்து சாப்பிடுகிறார்கள், பூரண மன திருப்தியோடு சாப்பிடுகிறார்கள், சொல்லிக்கொண்டே சாப்பிடுகிறார்கள். எப்படி? நிஅமல் உதுமுல் ஹல்லு, நிஅமல் உதுமுல் ஹல்லு, காடி கூட நல்ல குழம்பாக இருக்கேன், வினிகர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன், இது சூப்பர் குழம்பாக உள்ளதே என்று அதை குழம்பாக கருதி அதை ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்க. அப்படின்னா நபிகள் நாயகம் அவர்கள் எந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள். சாஃப்டான ரொட்டி, இந்த காலத்தில் நம்ம ரொட்டி சாப்பிட்டா கூட அரபு நாடுகளில் உள்ளவங்களுக்கு தெரியும், ரொட்டியில் பல வகை ரொட்டி இருக்கும்ல, ஹுபுஸ்ன்னு சொல்லுவாங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஈரான் ரொட்டிங்குவாங்க, பாகிஸ்தான் ரொட்டிங்குவாங்க, சவுதி ரொட்டிங்குவாங்க. சாஃப்டாக சாப்பிடுவதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கும்ல. நபிகள் நாயகம் அவர்கள் சாஃப்டான மிருதுவான ரொட்டியை பார்த்ததே இல்லையா. புகாரியில் 5413 ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர்களில் ஒருவராக உதவிகளை புரிந்து கொண்டிருந்த சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, மாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நக்கிய, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிருதுவான ரொட்டியை பார்த்தது கூட கிடையாது, மரணிக்கிற வரையிலையும் பார்த்ததில்லை. அதே போல் மாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்ஹுலா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சல்லடையையும் பார்த்தது கிடையாது. மாவுகளெல்லாம் சலிக்கிறதுக்கு சல்லடை பயன்படுத்துவாங்க, அதையும் பார்த்ததில்லை. சஹல்கிட்ட கேட்குறாங்க, அப்போ எப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க? சல்லடை இல்லாமல் மாவு எப்படி நீங்கள் சலித்து சாப்பிட்டீங்க? அதுக்கு சஹல் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், அந்த காலத்தில் கோதுமையை திருகையில் போடுவோம், அரைப்போம், அரைச்சிட்டு அதில் கையில் எடுத்துக்கொண்டு வாயினால் ஊதுவோம், ஊமியெல்லாம் பறந்துடும், இருக்கிறதுல தண்ணியை சேர்த்து சமைச்சு நாங்கள் சாப்பிடுவோம், இதுதான் எங்களுடைய நிலை என்று சஹல் அவர்கள் சொல்கிறார்கள். இது புகாரில் 5413வது செய்தியாக இருக்கிறது. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணவு முறையாக. விதவிதமான உணவுகளை ரசூலுல்லாஹ் கண் கொண்டு பார்த்தது கிடையாது. விதவிதமான உணவுகளை அல்லாஹ்வின் தூதர் உட்கொண்டு நல்ல சுகபோகமாக வாழல. சாப்பாடுங்கிற அந்த நிலையில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு மிக மிக வறிய நிலையில் இருக்கிறாருன்னு நம்ம யாரை கை நீட்டி சொல்லுவோமோ அவரை விடவும் வறிய நிலையில் தான் நபிகள் நாயகம் இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம ஒருத்தரை கை காட்டி இவர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாரு என்று ஒருவரை சொன்னால் நிச்சயமாக அவரை விட படுமோசமான, அவரை விடவும் வறிய நிலையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு விஷயத்தில் இருந்தாங்க. பல நாள் சாப்பிடலையே. முஸ்லீமில் இடம்பெறுகிற செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க,
நாங்கள் வந்து 3 பிறையை பார்த்துருவோம். முதல் ஒரு பிறையை பார்ப்போம், அடுத்து ஒரு பிறையை பார்ப்போம், அடுத்தும் ஒரு பிறையை பார்ப்போம். இப்படி நாங்கள் 2 மாதத்தில் சலாசத்து அஹில்லத்தின் ஃபி ஷஹ்ரைன் 2 மாதத்தில் 3 பிறைகளை பார்த்துருவோம். 2 மாதத்தில் 3 பிறை. இப்போ நம்ம ரமலானுக்கு பார்க்குறோம்ல, ரமலானில் ஸ்டார்டிங்கு ஒரு பிறையை பார்க்குறோம், ரமலான் மாதத்தினுடைய முடிவுக்கு ஒரு பிறையை பார்க்குறோம். அப்போ ஒரு மாதத்தில் 2 பிறையை பார்க்குறோம்ல, ஆரம்பத்தில் ஒன்று முடிவில் ஒன்று, இது மாதிரி இன்னொரு மாதத்தினுடைய முடிவு. ஆக மொத்தம் 2 மாதத்தில் 3 பிறைகளை நாங்கள் பார்த்து விடுவோம். ஆனால் ஒமா ஊக்கித ஃபி அபியாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாருன், அல்லாஹ்வின் தூதருடைய வீடுகளில் எந்த ஒருவரின் வீட்டிலையும் அடுப்பு எரியாது. பிறையை பார்க்குறதெல்லாம் இங்கே டாபிக். 2 மாதம் கழிஞ்சிரும், வீடுகளில் அடுப்பே எரியாதுங்கிறாங்க. எந்த வீட்லையும் ரசூலுல்லாஹ்வுடைய பல மனைவிமார்களில் எந்த ஒருவருடைய வீட்டிலையும் அடுப்பு எரியாது. அப்படி தான் எங்கள் வாழ்க்கையை கழித்தோம். அடுப்பு எரியாமல் இப்போ நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்க, எதை உண்டு வாழ்ந்தீங்க? இப்படி கேட்கின்ற பொழுது ஆயிஷா அவர்கள் பதிலளிக்கிறார்கள், தண்ணீரையும் பேரித்தம்பழத்தையும் குடித்து நாங்கள் வாழ்க்கையை கழித்தோம். தண்ணீர் தான், பேரிச்சம்பழம் தான், அதுதான் எங்களிடத்துல இருந்தது. எப்போதாவது அண்டை வீட்டுக்காரர்கள் ஒட்டகப்பாலை கறந்து கொடுத்து விடுவாங்க, அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து கொள்வோம். அதை தாண்டி அந்த அடுப்பெரியாத நாட்களில் எல்லாம் நாங்கள் சார்ந்திருக்கிற உணவு தண்ணீரையும் பேரித்தம்பழத்தையும் தான். முஸ்லீமில் 5690வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம், எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதன் தொடர்ச்சியில் இன்னும் ஒரு செய்தி வருது. நபியல் நாயகம் அவங்க ஆயிஷா அவங்க இடத்துல கேட்பாங்களா, ஹல் இந்தக்கும் செய்யும், சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, மா இந்தனா செய்யும், அல்லாஹ்வின் தூதர் எதுவுமே இல்லையே. அப்படியா, ஃபைன்னி சாயிமுன், அப்படின்னா நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன், சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. சும்மா பசி பட்டினியாக வெறுமனை கழிவதை விட அதை நான் ஒரு வணக்கமாக மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லி நோன்பு வைக்கிறேங்க வாங்கலாம். உபரியான நோன்பு அப்படி வைக்கலாம். ரமலான் மாத நோன்பாக இருக்கின்ற பொழுது தான் ஃபஜ்ருக்கு முன்பாகவே நம்ம நோன்பு வைக்கிறோமா இல்லையாங்கிற முடிவை எடுத்துடணும். காலையில் 6 மணி 8 மணி அப்படிலாம் முடிவு எடுக்கக்கூடாது ரமலான் மாத நோன்புக்கு. ரமலான் அல்லாத கடமையான நோன்பு அல்லாத பிற நோன்புகளை பொறுத்தவரையிலையும் ஒருவர் வந்து காலை நேரத்தில் கூட தான் நோன்பா இல்லையான்னு முடிவெடுக்கலாம். ஆனால் அது சாப்பிடாம இருக்கணும். 10 மணி வரையும் ஒருவர் எதுவுமே சாப்பிடலை, எதுவுமே குடிக்கலை. அப்போ அவர் யோசிக்கிறாரு, காலையில் 10 மணி ஆயிடுச்சு, எதுவுமே சாப்பிடல, மாலை வரையும் தானே நோன்பா வைத்துக் கொள்வோமே, ஒரு உபரியான நோன்பா மாற்றிடுவோம் அப்படின்னு விரும்பினார்னா 10 மணிக்கு ஒரு நோன்புங்கிற நியத்துக்கு வரலாம், தப்பில்லை. எதுவும் சாப்பிடாம குடிக்காமல் இருந்தால் அந்த நியத்துக்கு வரலாம். மார்க்கத்தில் அதற்கு உபரியான நோன்புகள் விஷயத்தில் மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இருக்குது. அது மாதிரி நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க, சாப்பிட எதுவும் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு ஒன்று இல்லையா, அப்போ நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன், நான் பசி பட்டினியாக இருக்கிறத வணக்கமாக மாற்றிக்கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நிலை. பல நாட்கள் பசி பட்டினி. நாமெல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்ட சாப்பாடு செரிப்பதற்காக நடப்போம். நபிகள் நாயகம் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் நடப்பாங்க, பசியில் பட்டினியில் நடப்பார்கள். இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹ் வெளியே வர்றாங்க, அபூபக்கர் அவர்களும் வெளியே இருக்கிறாங்க, உமர் அவர்களும் வெளியே இருக்கிறாங்க. 2 பேர்ட்டையும் கேட்குறாங்க, என்ன இந்த நேரத்தில் 2 பேரும் வெளியே நிற்கிறீங்க? அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் பதில் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சாப்பிட எதுவுமே இல்லை அல்லாஹ்வின் தூதரே. அஹ்ரஜனி அல் ஜூ, பசிதான் எங்களை வெளியேற்றி விட்டது. நாங்களா வெளியே வந்தோம், விரும்பியா வந்தோம், பசி, கடுமையான பசி, சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை, அதனால் நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னபோது நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க, அப்படியா, உங்கள் இருவரையும் எந்த பசி வெளியேற்றியதோ அதுதான் என்னையும் வெளியேற்றியது. நானும் இந்த நேரத்தில் வெளியே வந்திருக்கிறேன். எதுக்கு வெளியே வந்திருக்கிறேன்? சுற்றி பார்க்கவா வந்தேன்? எனக்கும் பசி, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாதான் வந்தேன். சரி வாங்க நம்ம 3 பேரும் இந்த அன்சாரி நபித்தோழர் வீட்டுக்கு போவோம்னு ஒரு அன்சாரியினுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க இந்த 3 வரையுமே பார்த்துட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்திருக்கிறான், இன்றைய தினம் நான் பெற்றிருக்கிற விருந்தாளிகளைப் போல வேறு எவருமே பெறவில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க, அபூபக்கர் உமர் அவர்கள்லாம் வந்த காரணத்தினால ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறார், எனக்கு வந்த விருந்தாளிகளைப் போல இன்னைக்கு வேறு யார் வீட்டில் எந்த விருந்தாளிகள் வந்து இருந்தாலும் என் வீட்டில் வந்த விருந்தாளிகளுக்கு ஈடாகுமான்னு சொல்லி சொல்கிறார். சொல்லிவிட்டு உட்காருங்க, நான் அந்த சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வரேன்னு போகிறாங்க. போய் கொஞ்சம் இறைச்சி ரொட்டி இது பேரித்தம்பழங்கள்லாம் வைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்து விட்டு நபிகள் நாயகம் அவர்கள் அபூபக்கர் அவர்கள்ட்டையும் உமர் அவர்கள்ட்டையும் சொல்கிறாங்க, வல்லதி நஃப்சி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லதுஸ் அலுன்ன அன் ஹாதன் நஈமி யௌமல் கியாமா, மறுமை நாளில் நிச்சயம் இந்த அருட்கொடையை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அஹ்ரஜக்கும் மின் புயூத்திக்கும் உல் ஜூ, பசி உங்களை வீட்டிலிருந்து வெளியேற்றியது. சும்மலம் தர்ஜுஉ ஹத்தா அஸாபக்கும் ஹாதன் நஈம், அதற்கு பிறகு இந்த அருட்கொடையை அனுபவித்தவர்களாக நீங்கள் திரும்பி செல்கிறீர்கள். பசியோடு வந்தோம், அல்லாஹ் பாருங்க தன்னுடைய அருட்கொடைகளை நமக்கு வழங்கிட்டான், நம்முடைய பசி பூர்த்தியாகி விட்டது, பசி நிறைவடைந்து விட்டது.
பசியை பூர்த்தி செய்தவர்களாக நம்ம இப்போ திரும்பி செல்கிறோம். இந்த அருட்கொடை குறித்து மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பான், அதற்கு நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்று மறுமை சிந்தனை அங்கே மூட்டுகிறார்கள். 2 செய்தியை பார்க்குறோம். அந்த பசி பட்டினியிலையும் உணவு கிடைக்கின்ற பொழுது அல்லாஹுக்கு ஷுக்குர் செய்து மறுமையை எண்ணி பார்ப்பவர்களாக நபிகள் நாயகம் இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் பார்க்கிறோம். அதோடு பல நாட்கள் பல இரவு பொழுதுகள் நபிகள் நாயகத்திற்கு இப்படித்தான் கழிந்தது. சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் பசியை மறப்பதற்கு காலார நடந்து தம்முடைய பசியை மறந்திருக்கிறார்கள், பசியை மறக்கடிக்க செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம இந்த சம்பவத்தில் தெரிந்து கொள்கிறோம். அகல் போரின் போது நடைபெற்ற மற்றும் ஒரு சம்பவம் இதே போல ரசூல்லா பல நாட்கள் பசி பட்டினியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அகல் போரின் போது நடைபெற்ற இன்னும் ஒரு சம்பவம், அது என்ன? புகாரியில் 4101வது செய்தி. போருக்காக வேண்டி குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். இடையில ஒரு கல் தட்டுப்படுகிறது, அதை உடைக்க முடியல சஹாபாக்களால். அப்போ ரசூல்லா இடத்துல சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பெரிய கல்லாக இருக்குது, உடைக்க முடியலை. அப்போ நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அனநாசிலும், நான் இறங்கி பார்க்குறேன் அப்படின்னு இறங்கி ஓங்கி ஒரு அடி அடித்தவுடனே அந்த கல்லாம் தூள் தூளாக பறந்துருது. பெரிய கல் பாறாங்கல்ல, சஹாபாக்கள் பல பேர் சேர்ந்து உடைக்க முடியாத அந்த பாறாங்கல்ல நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த வலிமையை திரட்டி அடிக்கிறார்கள். அடித்த எல்லாம் மண் தூள் தூளாக மண்ணாக போய்விட்டது. இதை பார்க்கிற ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இதை சொல்கிறாங்க. இத்தனைக்கு அவங்க ரசூலுல்லாஹ் மற்ற சஹாபாக்கள் எல்லாருமே அந்த அகல் பொருள் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே, குழி தோண்டுகிற பணியில் 3 நாளைக்கு சாப்பிடலையாம். 3 நாளைக்கு பெருசாக எதுவுமே சாப்பிடாம பசிப்பட்டினியில் இருந்திருக்கிறாங்க. அந்த நிலையில் நபிகள் நாயகம் அவர்கள் செய்த செயல் இது. 3 நாள் சாப்பிடாட்டி எந்த அளவுக்கு நம்ம சுருண்டு விழுந்துருவோம். நோன்பு வைத்து கொண்டிருக்கிறோம், காலையில் சஹர் சாப்பிட்ட உடனே நல்ல தெம்பாக இருப்போம். காலை நேரம் ஒரு 10 மணியாக இருந்தாலும் அப்பவும் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. நேரம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு என்னவாக இருக்கும்? 10 மணி 12 மணி ஆகுது, லுகர் நேரம் வந்துருச்சு, பூஸ்ட்டு கொஞ்சம் இறங்கிரும், தெம்புலாம் இறங்கிரும். அடுத்து அசர் தொழுகை, டோட்டலாக ஷட் டவுன் முடிஞ்சு போச்சு. அசர் தொழுதுட்டு சாஞ்சது தான், எழுந்திருக்க முடியாது, உடம்புல தெம்பு இல்லாமல் பல பேர் அப்படி இருக்கிறாங்கல்ல. ரொம்ப ஒரு சோர்வான ஒரு நிலையத்தானே நம்ம பார்க்குறோம். அப்போ காலையிலிருந்து மாலை வரை சாப்பிடாட்டி நமக்கு எவ்வளோ சோர்வாக இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாளைக்கு சாப்பிடல, மற்ற சஹாபாக்களும் தான் 3 நாளைக்கு சாப்பிடாமல் இருந்து இந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ செய்யும்போது ரசூலுல்லாஹ்வுடைய வயிறுலாம் ஒட்டி இருக்குது. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்த்து கண் கலங்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இதன் லீ, எனக்கு அனுமதி கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. போயிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே ஜாபீர் அவர்கள் தம்முடைய வீட்டுக்கு போகிறாங்க. போனால் தன்னுடைய மனைவி இடத்துல சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன், என்னால் பொறுமையாக இருக்க முடியல. ராய்த்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நான் பார்த்தேன், மா கான ஃபீ தாலிக சப்ருன், என்னால் பொறுமையாக இருக்க முடியல, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பசி பட்டினியில் இருக்கிறாங்க. இந்தக்கி செய்யும், வீட்டில் ஏதாவது இருக்கா, நம்ம ரசூலுல்லாவுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி, ரசூலுல்லாவை விருந்துக்கு அழைக்கிற அளவுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜாபீர் அவர்களுடைய மனைவி அவங்க சொல்கிறாங்க, இருக்குது, கோதுமை மாவு கொஞ்சம் இருக்குது, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியும் இருக்கிறது அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாரு. அவங்க கோதுமை மாவை அரைக்கிறாங்க. சமையல் வேலை ஆரம்பித்து விட்டது. அடுப்பில் வைத்து விட்டு நான் ரசூலுல்லாவை போய் கூப்பிட போகிறேன்னு வர்றாரு. நபிகள் நாயகம் அவங்க இடத்துல போய் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை து ஐயுமுன்லி, என்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. அப்படி தான் சொல்லும்போது எப்படி சொல்கிறார், து ஐயுமுன்லி, என்னிடத்துல கொஞ்சம் உணவு இருக்கிறது, நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்லாம், உங்களோட 1 20 வரலாம், ஒரு ஆள் 2 ஆள் வரலாம், தாக்கு பிடிக்கும், அந்த அளவுக்கு கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்படி கொஞ்சமாக என்ன அளவு, என்ன வச்சுருக்குறீங்க, என்ன சாப்பாடுன்னு கேட்கும்போது எதுக்காக கேட்குறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் என்னன்னு கேட்குறாங்களா, ஜாபீர் அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, அதை அறுத்து வச்சுருக்குது, கொஞ்சம் கோதுமை மாவு, இதுதான் சமையல் பண்ணி வச்சுருக்குறோம். அப்படியா, அப்போ கசீரும் தையிபுன், அது அதிகமாச்சாங்க, அது அதிகமான உணவாச்சே, நல்ல உணவு, தூய்மையான உணவு, அதிகமானது, நல்லது அப்படின்னு திரும்பி முஹாஜிர்களே அன்சாரிகளே எல்லாரும் வாங்க. எப்படி முஹாஜிர்களே அன்சாரிகளே அனைவரும் வாருங்கள், இன்றைக்கி நமக்கு ஜாபீர் அவர்களுடைய வீட்டில் விருந்து, எல்லாம் நம்ம அங்கே போகிறோம்ங்கிறாங்க. ஜாபீர் அவர்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. சாப்பாடு கொஞ்சம் தானே இருக்கணும், ரசூலுல்லாவோட ஒரு ஆள் 2 ஆள் வந்தால் போதும்னோ, ரசூலுல்லாஹ் எல்லாரையும் அழைத்து விட்டார்களே, அதை ஒரு 50-60 பேர் தேரும் போல இருக்கு, அனைவரையும் அழைத்து விட்டார்களின்னு பதறி எடுத்துக்கிட்டு முன்னால் போய் தான் மனைவிட்டு சொல்கிறாங்க, வை ஹக்க, அவ்வளோதான் நமக்கு கேடு ஏற்பட்டுருச்சு, நம்ம ரசூலுல்லாவை கூப்பிட்டோம், ஒரு ஆள் 2 ஆள் வந்தால் போதும்னோ. ரசூலுல்லாஹ் மொத்த முஹாஜிர்கள் அன்சாரிகளையும் அந்த அகல் போர் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த, பசி பட்டினியில் வாடிக்கொண்டிருந்த மொத்த நபித்தோழர்களையும் நபிகள் நாயகம் அழைத்து விட்டார்கள்.
இப்போ எல்லாம் நம்ம வீட்டை நோக்கி முஹாஜிர்கள் அன்சாரிகள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கும்போது ஒரே ஒரு தகவலை சொன்னாங்க. அடுப்பில் உணவு இருக்குல்ல, அதை நீங்கள் கீழே இறக்கிறாதீங்க, அடுப்பை அணைத்து விடாதீர்கள், நெருப்பை அணைச்சிடாதீங்க. அதே போல் அந்த சட்டியை, உணவு சட்டியை அடுப்பிலிருந்து கீழே இறக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்களா, நம்ம வெயிட் பண்ணுவோம்னு ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ஒரு ரொட்டியை பிக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பரக்கத்தின் பேரில் எல்லா நபித்தோழர்களும் அதை சாப்பிட்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாப்பிடுகிறார்கள். இறுதியில் ஜாபீர் அவர்களுடைய மனைவிடத்தில் நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க, நீங்களும் சாப்பிடுங்க, ஏழைகளுக்கும் கொடுங்க. ஃபைனன் நாஸ கத் அஸாபத்துஹும் மஜாஅ, மக்களும் பசி பட்டினியில் தான் இருக்கிறாங்க, மக்கள்கிட்டையும் பசி இருக்குது, அவங்களுக்கும் நீங்கள் சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்த அடிப்படையில் ஒரு அற்புதத்தின் பேரில், அல்லாஹ் நாடி நடைபெற்ற அற்புதத்தின் பேரில், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நடைபெற்ற ஒரு அற்புதத்தின் பேரில் அவங்க பலரும் அந்த உணவை சாப்பிட்டார்கள் என்றாலும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பசி பட்டினி, சாப்பாடுக்கு அவங்க பட்ட கஷ்டம், உணவுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் பட்ட சிரமத்தை எல்லாம் இது நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம யாராவது கஷ்டப்படுறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். பொருளாதாரம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும், காசு பணம் தான் வாழ்க்கை, அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கக்கூடிய எந்த ஒருவராக இருந்தாலும், பொருளாதாரம் நமக்கு வழங்கப்படாவிட்டால் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி நிலைக்கு செல்லக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படித்து பார்க்கணும். நபிகள் நாயகம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், இந்த கஷ்டங்களெல்லாம் தம்முடைய கண் முன்னால் அவர் கொண்டு வந்து நிறுத்தி பார்க்கணும். இந்த நிலையை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறானா? ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நிலையோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம யாராக இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை ஒரு மேம்பட்ட நிலையில தான் அல்லாஹ் வச்சிருப்பான். எவ்வளோ ஒரு பரக்கத்தான ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதற்கு மேல் நமக்கு என்ன என்கிற ஒரு திருப்தி, அல்லாஹ்வுடைய அருளை எண்ணி பார்த்து நினைவு கூறக்கூடிய வகையிலான ஒரு திருப்தி நிலையை நாம் பெற முடியும். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த நிலை, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வாழ்க்கையை பார்க்கறது நமக்கு உதவும். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு நிலையை பார்த்தீங்கன்னு வைங்க, அதை விட மோசம். எந்த ஒருவருடைய வீடும் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. வீடுனா நம்ம வீட்டில் நம்மளாம் எப்படி இருப்போம், வீட்டில் ஒரு அறை இருக்கும், சமையல் பண்ணுறதுக்கு தனியாக கிச்சன் இருக்கும், ஓய்வு எடுப்பதற்கு தனி அறைகள் இருக்கும், விருந்தாளிகள் வெளியில் இருந்து யாரும் வந்தாங்கன்னா அவங்கள சந்தித்து பேசுகிறதுக்கு ஒரு ஹால் இருக்கும். இதெல்லாம் எந்த வீடாக இருந்தாலும், சின்ன வீடோ பெரிய வீடோ, கண்டிப்பாக இந்த செட்டப்பில் தானே இருக்கும். ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, ஒரு ரூமு, இந்த செட்டப்பில் தானே இருக்கும். அதில் 2 PHK 3 PHKன்னு இதை விட சொகுசாக போகிறதா இருந்தால் கூடுதல் 2 பெட்ரூமு, 3 பெட்ரூமு, 3 ஹாலு, 3 கிச்சன், இப்படிலாம் பல வெரைட்டியில் இருக்கா இல்லையா? லேக் வியூங்கிறாரு, சி வியூங்கிறாரு, கடலை பார்த்து கொண்டே இருக்கிற மாதிரி வீடு, குளத்தை பார்த்து கொண்டே இருப்பதை போல வீடு, கடலை பார்த்து கொண்டே இருப்பதை போல வீடுன்னு சொல்லி எவ்வளவு சொகுசாக கட்டுறாங்க. பெரிய பெரிய அளவிலான சொகுசான வீடுகள்லாம் கட்டப்படுது. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு எப்படி இருந்துச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீடு நீங்கள் 2 PHK 3 PHKலாம் சொல்ல முடியாது, 5 இருந்துச்சாங்கிறதே டவுட்டு தான். ஏன்? நபிகள் நாயகம் அவருடைய வீடு தொடர்பான செய்தியை புகாரில் 229 1209 ஆகிய இலக்கங்களில் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் தொழும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குறுக்க படுத்திருப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் சஜிதாவுக்கு போகும்போது ஆயிஷா அவருடைய காலில் குத்துவாங்க, காலை அவங்க மடக்கி கொள்வார்கள். ஏன்? அவ்வளோதான் வீடு. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு அவ்வளவுதான். ஒருவர் தொழுதால் ஒருவர் கால் நீட்டி படுக்க இயலாது, ஒருவர் கால் நீட்டி படுத்து கொண்டிருந்தால் இன்னொருவரால் தொழ முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு இருந்தது. அப்படின்னா நபிகள் நாயகம் அவங்க வீடு எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்குது. விளக்கு கிடையாது, பல விளக்குகள்லாம் வச்சுருக்கிறோம்ல, அந்த மாதிரியான விளக்குகள் ரசூலுல்லாஹ்வுடைய வீடுகளில் இல்லை. அதுபோக ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பாய் வச்சுருப்பாங்களாம். அந்த பாயை யபுசுத்துஹு பின் நஹாரி வ யஹ்தஜிருஹு பில்லைலி, பகல் நேரத்தில் அதை பாயாகவும் இரவு நேரத்தில் அதையே தடுப்பாகவும் திரையாகவும் பயன்படுத்தி கொள்வார்கள். அதுதான் பாய். பகல் நேரத்தில் விரிச்சு படுத்துக்குவாங்க, இரவு நேரத்தில் அதை மறைக்கிற ஒரு திரையாக பயன்படுத்தி கொள்வார்கள். பாயவே திரை, பாயே திரையாக மாறுது. அப்படி என்றால் நபிகள் நாயகம் அவர்களுடைய இந்த வாழ்க்கையை அவங்க வகித்த அந்த பொறுப்புகளோடு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தன்மைகளோடு நீங்கள் பொருத்தி பாருங்கள். ரசூலுல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு மன்னர். அவங்க சொன்னால் பொருளாதாரத்தை அள்ளி கொட்டுறதுக்கு ஆள் இல்லையா? நபிகள் நாயகம் அவங்க இறை தூதர் தானே. மற்ற சஹாபாக்கள் கஷ்டப்படுகின்ற பொழுதெல்லாம் பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வுடைய அருள் வளத்தை கேட்ட நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய செல்வ வளத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செஞ்சு பெரிய சொகுசான பொருளாதார செல்வ செழிப்பையெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்க முடியாதா? பல மன்னர்கள் இருந்தாங்களே தங்களை சுற்றிலும், அந்த மன்னர்கள்ட்ட எல்லாம் அன்பளிப்புன்னு கேட்டு ஆள் அனுப்பி விட்ட நபிகள் நாயகத்தை நேசித்த, நபிகள் நாயகம் அவர்களை கௌரவப்படுத்த கண்ணியப்படுத்த, நபிகள் நாயகம் அவர்கள் கேட்டால் அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்பியிருக்க மாட்டாங்களா? செல்வத்தை திரட்டி கொள்வதற்கு நபிகள் நாயகம் அவர்களுக்கு பல வழிமுறைகள் இருந்தது.
வியாபாரம் பண்ண தெரியாத ரசூலுல்லாவுக்கு? 25 வயசுல வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்த நபர், இறை தூதராக ஆனதற்கு பிறகு சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்களே, இந்த நிலையெல்லாம் 25 வயசுல இல்லை. ரசூலுல்லாவுடைய இளமை பருவத்தில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்தாங்க, செல்வ செழிப்பாக இருந்தாங்க, மிக பொருளாதாரத்தில் மிக தன்னிறைவு பெற்ற நிலையில் இருந்தாங்க. இறை தூதராக ஆனதற்கு பிறகு தனக்கு வியாபாரம்லாம் தெரியும் என்று இருந்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மோகத்தில் போனாங்களா? செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் திறந்து விடப்பட்ட நிலையிலையும் அத்தனை வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ்வின் தூதர் அவங்களே அடைத்து கொண்டார்கள். எனக்கு இது தேவையில்லைன்னு அடைச்சிட்டாங்க. உமர் அவங்க கேட்டாங்கல்ல, சொல்லியிருந்தா ஒரு விரிப்பை கொண்டு வருவோம்னு. நான் ஏன் கேட்கணும்னாங்கல்ல, எதுக்குப்பா கேட்கணும், எனக்கும் இந்த துனியாவுக்குமான தொடர்பு என்னன்னு கேட்டாங்கல்ல. அது ரசூலுல்லாவே அத்தனை வாசல்களையும் அடைத்து கொண்டார்கள். பொருளாதார செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கான எல்லா வாசல்களும் ரசூலுல்லாவுக்கு திறந்து இருந்த நிலையிலையும் கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் அதை விரும்பி மூடினாங்க. எனக்கு பொருளாதாரம்லாம் இதில் எனக்கு நாட்டம்ல தேவையில்லைன்னு மூடினாங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூட ஒரு சமயத்தில் பொருளாதார செல்வ செழிப்பு வேணுமா அப்படின்னு கேட்டான். அது தொடர்பான செய்தி அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7160வது செய்தி. நபிகள் நாயகம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு வானவர் மேலே இருந்து கீழே இறங்குறாரு. இதை பார்த்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, முகம்மதே, இந்த வானவர் இப்போ தான் இறங்குறாரு, இவர் படைக்கப்பட்டதிலிருந்து இந்நாள் வரையிலும் அவர் இறங்கியதில்லை, இப்போ தான் இறங்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து சொல்கிறாங்க, முஹம்மதே அர்சலனி இலைக்க ரப்புக்க, உமது இறைவன் தான் என்னை அனுப்பியிருக்கிறான். அஃபமலிக்கன் நபியன் எஜஅலுக அப்தன் ரசூலா, உங்களை ஒரு பெரிய செல்வ செழிப்புள்ள மன்னராக நபியாக ஆக்குறதா, அல்லது அப்தன் ரசூலா, அல்லது இப்போ இருக்கிற மாதிரி சாதாரண எளிமையான அடியாராக ரசூலாக இப்படி இருந்துட்டு போயிடுறீங்களா? ரசூல்லா இறைவனினுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள், எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எளிமையான வாழ்க்கையை போதுமா, உங்களுக்கு பகட்டு வாழ்க்கை வேணுமா? ஒரு பெரிய மன்னராக, பெரிய செல்வ செழிப்புள்ள மன்னராக உங்களை ஆக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன இப்படி கேட்டு அனுப்பி விட்டுருக்கிறான். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வானவருக்கு பதில் சொல்கிறாங்க, இல்லை செல்வ செழிப்புலாம் எனக்கு வேண்டாம், பல் அப்தன் ரசூலா, நான் இப்போது இருப்பதைப் போல அப்தன் ரசூலா, அல்லாஹுடைய அடிமையாகவும் அடியாராகவும் தூதராகவுமே நான் இருந்து கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் பதிலளித்தார்கள் என்பதை பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பொருளாதாரம் செல்வ செழிப்பு அல்லாஹ்வால் உங்களுக்கு வேணுமா, அந்த பொருளாதார வாசலையெல்லாம் திறந்து விடவா என்று கேட்கப்பட்ட போது கூட எனக்கு அது வேண்டாம், நான் இந்த உலக வாழ்க்கையில் இருப்பதை கொண்டு நான் திருப்தி அடைந்து கொள்கிறேன், எனக்கு நீ தருபவற்றை நான் புரிந்து கொள்கிறேன், எளிமையான ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இப்படியான எளிமையான வாழ்க்கையவே வாழ்ந்து கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நபிகள் நாயகம் அவர்கள் சாப்பாடில் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, ஆடைகளில் போதுமான அளவுக்கு ஆடைகள் இல்லை, தங்குறதுக்கு விசாலமான இடம் இல்லை, எல்லாத்தையும் எல்லா சிரமத்தையும் தாங்கி கொண்டார்கள், பொறுத்து கொண்டார்கள்னா எதுக்காக வேண்டி? மறுமையை நேசித்ததுனால. இந்த உலகத்துக்கு அல்லாஹ் சொன்ன அளவுக்கு உண்டான மதிப்பு, இது அற்பம், இது எனக்கு பெருசு இல்லை, எனக்கு மறுமை அதுதான் எனக்கு பெருசு, எனக்கு அந்த வாழ்க்கையில் நான் சிறப்பாக வாழணும், அந்த மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து அடையணும். மறுமை வாழ்விற்காகத்தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சிரமங்களையும் நபிகள் நாயகம் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து நாமும் இந்த பொருளாதார மோகம், அதனால் மார்க்கத்தில் வரம்பு மீறி போகிறது, குடும்ப சொந்த பந்த உறவுகளெல்லாம் புறக்கணித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விட்டு விடுவது, உறவுகளை பகைத்து கொள்வது, அப்படியான இழி குணங்கள்லேருந்து நம்மளை நம்ம காத்துக்கொள்ளணும். பொருளாதாரம் திரட்டலாம், ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு அளவுகோல் சொன்னாங்கல்ல, போதுங்கிற அந்த மன நிறைவோட, லைசல் ஹினா அன் கஸ்ரத்தில் அருள், அதிகம் அதிகம் பொருளாதாரத்தை திரட்டுவது செல்வந்தன் கிடையாது, இன்னமல் ஹினா ஹினன் நஃப்ஸ், உண்மையில் செல்வந்தன் யார் என்றால் போதும் என்கிற மனத்தை பெற்றவன் தான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்களே. புகாரியில் 6446 அந்த நபி மொழிக்கு ஏற்போம். அதே போல நபிகள் நாயகம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியை சொன்னார்கள், இந்த உலகம் இனிப்பானது, இந்த உலகத்தினுடைய செல்வம் ரொம்ப பசுமையானது, இனிமையானது, வாய்க்காலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவைகளெல்லாம் மேய்கிற ஆடுகள் இருக்க கால்நடைகள், அதை அளவுக்கு அதிகமாக மேய்ந்து சில கால்நடைகள் செத்து போயிடும் அல்லது சாகிற அளவுக்கு போய்விடும். ஆனால் பசுமையான புற்களை மேயக்கூடிய கால்நடைகள் தனக்கு போதுங்கிற அளவுக்கு மேயும், மேய்ந்து விட்டு சூரியனுக்கு முன்பாக அமர்ந்து அது செரிமானமாகும். உண்டு செரிமானம் ஆனதற்கு பிறகு மீண்டும் தேவையான அளவுக்கு போய் அந்த பசுமையான புல்லை மேயும் என்ற அந்த உதாரணத்தை சொல்லி, இது போலத்தான் இந்த உலகத்தினுடைய செல்வம், இன்ன ஹாதிஹில் மால ஹுல்வத்துன், இந்த உலகத்தினுடைய செல்வமும் இனிப்பானது, மன் அகதஹு பி ஹக்கி, அதை தேவையான அளவுக்கு சரியான வழிமுறையில் எடுத்து, வல்லாஹு ஃபி ஹக்கிஹி,
அதை சரியான முறையில் யார் செலவும் செய்கிறாரோ ஃபனிஅமல் மிஉனத்து ஹுவ, அது அவருக்கு நல்லதாக போயிடும், நன்மையாக போயிடும். ஒமன் அகதஹு பி கைரி ஹக்கிஹி, அதை உரிய முறை அல்லாமல் யாரும் எடுத்தால், தவறான முறையில் அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி கொண்டால் கான கல்லதி யஅகுல் வலா யஷ்பஉ, உண்டும் சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவரை போல் ஆகிவிடுவார். தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க, பேராசை கொள்ளாதீர்கள். கண்ணை மறைக்கக்கூடிய அளவிற்கு பேராசை வேண்டாம், மறுமையை மறக்கிற அளவுக்கு பேராசை வேண்டாம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் இங்கே நமக்கு அறிவுரை சொல்கிறார்கள். இப்படியான ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையையும் நபிகள் நாயகம் அவர்களுடைய தூய வாழ்க்கையையும் எளிமையான வாழ்க்கையையும் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொன்ன அறிவுரைகளையும் நாம் நினைவில் கொள்வோமேயானால் மறுமை சிந்தனையோடு வாழ்கிற நன்மக்களாக திகழ்வோம். அத்தகைய வாய்ப்பினை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு இன்றைய தின உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம். வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி